பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நாங்க சென்ற பாடத்துல அத்தஃப்ஹீம் வத்தர்கீக் என்னதுல ஆரம்ப பகுதியை படிச்சோம். ரைட். அதுல நாங்க அத்தஃப்ஹீம் வத்தர்கீக் வல்லினம் மெல்லினம் அப்படின்ட்டு ரெண்டு பகுதி இருக்கிறதாக சொன்னோம். அதுல வல்லினம் சொன்னா என்னன்னு பாக்குற நேரம் சில அடையாளங்களை பார்த்தோம். திரும்ப மெல்லினம் சொன்னா என்னன்னு பாக்குற நேரம் சில அடையாளங்களை பார்த்தோம். ரெண்டையும் நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து அதோட பிரிவுகளை பார்த்தோம். அந்த பிரிவுகள் 3 வகை. எப்பொழுதும் வல்லினமாக வருபவை, எப்பொழுதும் மெல்லினமாக வருபவை, இறுதியாக சில சந்தர்ப்பங்களில் வல்லினமாகவும் சில சந்தர்ப்பங்களில் மெல்லினவாகவும் வரக்கூடியவைகள் அப்படின்னு நாங்க 3 பிரிவுகளாக தஃப்ஹீம் தர்கீக் என்ற பாடம் பிரியுது. எப்பொழுதுமே வல்லினமாக வரக்கூடிய எழுத்துக்கள் ஹுரூஃபுல் இஸ்திஅலா என்றும், எப்பொழுதுமே மெல்லினமாக வரக்கூடிய எழுத்துக்கள் ஹுரூஃபுல் இஸ்திஃபால் என்றும் சொன்னோம். அதே நேரம் சில சந்தர்ப்பங்கள்ல வல்லினமாகவும் சில சந்தர்ப்பங்கள்ல மெல்லினமாகவும் வரக்கூடியவைகள் அலிஃப் லாம் ரா குன்னா அப்படின்னு சொன்னோம். எப்பொழுதும் குன்னா வல்லினமாகவே வரக்கூடியவைகள் பற்றி நாங்க படிச்சிட்டோம். அதிட மராத்திபுகள் 5 இருப்பதாகவும், ஃபத்ஹாவுக்கு பின்னர் அலிஃப் வரது, அதுக்கு பிறகு ஃபத்ஹா, தம்மா, சுகூன், கஸ்ரா என்று 5 பிரிவுகளை நாங்க மர்த்தபுகள் வல்லினத்திட தரங்களை நாங்க பார்த்தோம். அடுத்து எப்பொழுதுமே மெல்லினமாக வரக்கூடியவைகளை பற்றி படிச்சோம். அதுல மிச்சமுள்ள அனைத்து எழுத்துக்களும் ஹுரூஃபுல் இஸ்திஃபால்கள் என்ற அடிப்படையில நாங்க இந்த உதாரணங்களை ஒப்பிட்டு படிச்சோம். இறுதியாக 3வது பிரிவு, அதுல 4 எழுத்துக்கள் குன்னாவோட சேர்த்து 3 எழுத்துக்கள், மொத்தம் 4 பிரிவு இருப்பதாக நாங்க சொன்னோம். ஹாலாத்துல் அலிஃப், ஹாலாத்துல் லாம், ஹாலாத்துல் ரா, அடுத்தது அல் குன்னா. நாங்க அதுல அலிஃப்ல முஃபஹமாவானதும் இருக்குது, முரக்கக்காவானதும் இருக்குதுன்னு சொன்னோம். திரும்ப அதற்கான உதாரணங்களை படிச்சுட்டு லாம்ட வல்லினம் மெல்லினம் 2 வகை இருப்பதாக சொன்னோம். அதோட படங்களையும் பார்த்துட்டு நாங்க இஸ்முல் ஜலாலா அல்லது லஃப்லுல் ஜலாலா அல்லாஹ் என்ற சொல்லில தான் இந்த லாம் தஃப்ஹீம் தர்கீக்காக மாறுறதாக சொன்னோம். எனவே ஃபத்ஹாவுக்கு பின்னர் லம்மாவுக்கு பின்னர் அல்லாஹ் என்ற சொல் வார நேரம் வல்லினமாகவும் ஆரம்பிக்கிற நேரம் வல்லினமாகவும் ஓதணும் என்று சொன்னோம். எனவே கஸ்ராவுக்கு பின்னர் வந்தால் நிச்சயமாக நாங்க மெல்லினமாக வளமையா ஓதுற மாதிரி ஓதணும். தற்பொழுது நாங்க தர்கீக்குல்லாம் அந்த லாமை எப்ப மெல்லினமாக ஓதணும் என்று சொன்னதுல ஸ்லைடுக்கு வந்திருக்கிறோம். அதுல நான் முந்தி சொன்ன மாதிரி தான் கஸ்ராவுக்கு பின்னர் உதாரணமாக பில்லாஹி, ஃபில்லாஹி. காரணம் என்ன? மெல்லினமா ஓதணும். காரணம் முன்னுக்கு கஸ்ரா, ஃபி கஸ்ரா, பி கஸ்ரா. எனவே எப்படி ஓதுற? பில்லாஹியா, ஃபில்லாஹியா. சிலவங்க பிஸ்மில்லான்ற பில, அது கஷ்டம் ஒண்ணாவது. எப்படி ஓதணும்? பில்லாஹ், ஃபில்லாஹ். லாம் எப்படி ஓதணுமோ அதே மாதிரி நாங்க தர்கீக் மெல்லினமாக ஓதணும். அதே மாதிரி சாயிருல் கலிமாத், ஏனைய எல்லா சொற்களும் ஹல், லைல், மாலிக், இதெல்லாத்துலயும் லாம் கேக்குதா? இதெல்லாம் ஹவு அப்படின்னு வல்லினமா ஓதுறது இல்ல. அல்லைல் அப்படி ஓதுறது இல்ல. மாலிக் அப்படி ஒன்றும் இல்ல. அப்ப எப்படி ஓதுற? ஹல், அல்லைல், மாலிக் அப்படி ஓதுற. எனவே நாங்க கஸ்ரா அல்லாஹு தஆலாண்ட லஃப்லுல் ஜலாலாக்கு முன்னால கஸ்ரா வந்தாலும் ஏனைய சொற்கள்லாம் வரக்கூடிய ஏனைய எந்த சொற்களாக இருந்தாலும், பெயர் சொல்லோ வினை சொல்லோ வேர்போ எதாக இருந்தாலும் கூட அது தர்கீக் செய்யப்படுது. அதாவது மெல்லினமாக ஓதணும். அப்ப மிக குறுகிய சந்தர்ப்பம், மிக சின்ன ஒரு சந்தர்ப்பம் தான் வல்லினமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பம். அல்லாஹ் என்று சொல்லல, அதுவும் முன்னுக்கு ஃபத்ஹா அல்லது தம்மா வரணும், அல்லது அந்த சொல் தான் ஸ்டார்ட் ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் அல்லாஹ் என்று ஓதணும். நாங்க அடுத்து முக்கியமான ஒரு பிரிவை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் என்னன்னு சொன்னால் ஹாலாத்துர் ரா.
ஹாலத்துர் ரா. ரான்னு சொன்னால் உங்களுக்கு பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரா என்ற பாடத்தை பத்தி. அதுல 3 பிரிவுகள் இருக்குது. ரால மட்டும் 3 பிரிவுகள் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு நாங்க பார்த்த ரெண்டுமே வந்து 2 பிரிவுகள் தான் நீக்கி, சரியா? ஆனா இதுல 3 பிரிவுகள் இருக்கு. ஒன்னாவது வல்லினமாக ராவை எப்ப ஓதணும், ரெண்டாவது தர்கீக் மெல்லினமாக ராவை எப்ப ஓதணும், அடுத்தது ஹாலாத்து ஜவாஸி தஃகீம் வத்தர்கீக் எப்ப வல்லினமாகவும் ஓதலாம் மெல்லினமாகவும் ஓதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், முதல்ல நாங்க எப்ப வல்லினமாக ஓதலாம் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ரைட், இந்த பிக்சர் எதை காட்டுதுன்னு சொன்னால், அதாவது வல்லினமாக ரா ஓதுற நேரம் நாக்குல என்ன மாற்றம் ஏற்படுது. நாங்க சொன்னோம் ரா மெல்லினமாக இருந்தால் என்ன, வல்லினமாக இருந்தால் என்ன, ஒரே இடத்துல தான் உச்சரிக்கப்படுற, அந்த இடத்தை மாத்த வேணும், மஹ்ரஜ் ஒன்றுதான். அப்ப லாமுக்கு நடந்த கதை மாதிரி தான் இங்கேயும், அதாவது நாக்கு குழியாக காணப்படுது. மஹ்ரஜ் இந்த இடத்துல ஹல்கு கிட்ட இடைவெளி குறைவாக காணப்படுது. அதனால என்ன நடக்குது, வல்லினமாக உச்சரிக்கப்படுது. அக்ஸல் லிசான் பின்னோக்கி தள்ளப்படுது, வசதுல் லிசான் குழியாக இருக்குது. ரைட், இதுதான் ராவை உச்சரிக்கிற நேரம் வருது. நாங்க முதல்ல உச்சரிச்சு பார்ப்போம். எது வல்லினம், ரா ரா சுக்கூன் வச்சு உச்சரிச்சு பாருங்க. அர் அர். மெல்லினமா உச்சரிச்சு பாருங்க. ரீ ரீ. இந்த வசதுல் லிசான் நேர இருக்கும். ரீ அர் அர். நடுநாக்க நீங்க வந்து கீழே கொண்டு போகலன்னு சொன்னால் அங்க வல்லினமான ரா வெளி வராது, கட்டாயம் அது குழி விழணும். அர் அர். சைடு ரெண்டையும் மேல கொண்டு போங்க. அர். இங்க ரா ரீ ரு ரா ரீ. நார்மலா சொன்னோம்னா இதான் நிலை. ரைட், இங்க ஹல்க்ல நிறைய இடம் இருக்குது. ரா ரோ ரா ரோ. ரைட், இப்ப நாங்க ராஉல் முஃபஹமா, ரா எப்ப வல்லினமாக வரும், ராஉல் முரக்ககா ரா எப்ப மெல்லினமாக வரும் அப்படின்னு பாக்குற நேரத்துல, இந்த முஃபஹமா ரா வந்து வல்லினமாக வரக்கூடிய சந்தர்ப்பம், அந்த ராவுக்கு எப்ப ஃபத்ஹா வருதோ எப்ப தம்மா வருதோ அப்ப அந்த ரா வந்து வல்லினம் தஃகீமாக நாங்க செல்வோம். இந்த ரா வந்து கஸ்ராக்களை பொறுத்து, ஃபத்ஹாக்களை பொறுத்து, தம்மாக்களை பொறுத்து, அதாவது ஹரக்கத்துகளை பார்த்து தான் வல்லினமாக மெல்லினமாக மாறுறது. இப்ப நாங்க படிச்சோம் லாம் அல்லாஹ், அந்த சொல்லுக்கு முன்னால ஃபத்ஹாவும் தம்மாவும் வந்தா வல்லினம் உண்டு. அதே மாதிரி இந்த ரா வந்தது ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்கு மேல அந்த எழுத்து வந்து ஃபத்ஹா வந்தால், அந்த எழுத்துக்கு லம்மா வந்தால் நாங்க வல்லினமாக ஓதுறோம். கஸ்ராண்டது எப்பயுமே தர்கீக் மெல்லினத்தோட சம்பந்தப்படுது. அதே லேசி எப்படின்னா நாங்க மெல்லினமாக ஓதுறது தான் லேசி. ரைட், இப்ப இங்க ரப்பனா சொபரா இது ரெண்டுலயும் மீக்கிற ரா ஃபத்ஹா வல்லினமாக ஓதணும். உச்சரிச்சு பார்ப்போம். ரப்பனா ரப்பனா ரா ரா. صبرا صبرا الصاد உங்களுக்கு தெரியும். صبرا. இந்த صاد வந்து ஹுஸ்ஸலகத்தின் கீழ் எப்பயுமே வல்லினமா ஓத வேண்டிய ஒரு எழுத்து. எனவே ரா வந்து எப்பயும் வல்லினம் இல்ல, ஃபத்ஹா வந்ததுனால வல்லினம். صبرا صبرا صبرا. இங்க வந்து ரா லம்மா வந்திருக்குது, எனவே இது வல்லினமாக மாறுது. நஹ்ஷுரு ருசுலு. உச்சரிச்சு பார்ப்போம். ருசுலு ருசுலு. நஹ்ஷுரு நஹ்ஷுரு.
நஹ்ஷுரு அப்படி ஓதையில நஹ்ஷுரு ரூ ரூ மேல சைடு ரெண்டு நாக்கையும் மேல கொண்டு வாங்க ரூ. ரைட். அதுக்கு அடுத்ததாக கஸ்ரா இருக்குது. நாங்க சொன்னோம் கஸ்ரா வந்து தர்கீக்கு அடையாளம் என்று சொல்லி சொன்னோம். சரியா? ரைட். அப்ப நான் கஸ்ராவை பாருங்க ஹரீக் ரிஜால் இருக்கு. எப்படி ஓதலாம்? ஹரீக் 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 அப்படி அல்ல, ஹரீக் அப்படி ஓதுறது இல்ல, ஹரீக் ஹரீக் அப்படின்னு நார்மலாக ஓதணும். ரைட். அடுத்தது ரிஜால் எப்படி ஓதலாம்? ரிஜால் ரிஜால். அப்ப நாங்க ரிஜால் அப்படி ஓதுறதா? அப்படி ஓதுறது இல்ல. ரைட். அப்ப ரிஜால் அப்படின்னு மெல்லினமாக ஓதணும். இப்ப நாங்க அந்த ராவுக்கு லம்மா ஃபத்ஹா வார நேரம் வல்லினமாகவும் கஸ்ரா வார நேரம் மெல்லினமாகவும் வரணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப நீங்க இந்த கஸ்ராவை பத்தி பார்க்கக்குள்ள அதுல 2 வகையான கஸ்ராக்கள் ஈக்கிற. அதை முதல்ல நாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். அல் அஸ்லி என்றும் அல் ஆரில் என்றும். கஸ்ரால 2 இருக்குது, அல் அஸ்லி என்றும் அல் ஆரித் என்றும். அஸ்லி என்று சொன்னால் ஒரு சொல்லுல அடிப்படையிலே வரக்கூடிய கஸ்ரா. அந்த சொல்லுல அந்த இடத்துல அந்த கஸ்ரா வந்து அந்த சொல்லுடிக்கிற எழுத்துக்கள் எப்படி முக்கியமோ அந்த கஸ்ராவும் முக்கியம். அது அடிப்படை. உதாரணமாக ரப்பி சுவிப அஷ்ஷுஹதாஇ லிகுல்லின் ஃபஅஸ்ரி ஃபிர்கா. ரைட். இதெல்லாமே என்னன்னு சொன்னால் அந்த சொல்லுக்குரிய ஹரக்கத்து தான் கஸ்ரா. ஃபஸாஜிராதி ஜி தி இதெல்லாம் அந்த சொல்லுட அடிப்படை கஸ்ரா. நுதூரின். சரியா? ரைட். இப்ப இப்படி ஓதினா தான் அது பொருள் சரி. இதுதான் அஸ்லி. அப்ப ஆரித் என்று சொன்னால் என்ன? அப்ப இது அரபு தெரிஞ்சவங்க இதை கொஞ்சம் கூடுதலா பார்த்துக்கொள்ளலாம். உதாரணமா என்ற ஒரு சொல் அல்லதுன்னு சொல்லுவாங்க அரபுல. இர்தாபு என்றது 2வது சொல். ஓதக்குள்ள 2ஐயும் சேர்த்தி ஓதணும். அப்ப இங்க இந்த சொல்லிட கடைசி எழுத்து மீன், அதுக்கு என்ன இருக்குது? சுக்கூன். என்ன இருக்குது? சுக்கூன். அப்ப இங்க பாருங்க, இந்த ஹம்சாவை நாங்க உச்சரிக்கிறது இல்ல. இந்த ஹம்சாவை உச்சரிக்கிறது இல்ல. ரைட். இந்த ரா இருக்குது, ராவுக்கு என்ன இருக்குது? சுக்கூன். அப்ப இந்த உச்சரிக்காத ஹம்சா நாங்க ஒரு தனிப்பாடம் ஹம்சத்துல் வஸ்ல் என்று பார்க்க போறோம். இங்க இந்த மீம்ட சுக்கூனும் இந்த ராட சுக்கூனும், அதாவது 2 சுக்கூன் ஒன்றுக்கு சேர்ந்தால் ஓதுவது கஷ்டம். அம்ருத்தாபு அம்ருத்தாபு அப்படி ஓதேல. எல்லா உதாரணங்களும் அதைத்தான் காட்டினேன். லிமன். ரைட். அப்ப இங்க என்ன நடந்த? 2 சுக்கூன். இர். ரைட். இல். அல் இன்சான் சொல்லும். இல் சேர்த்தக்குள்ள குழப்பம். ரைட். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் அரபிகள் அதை இலகுவாக்குறதுக்காக கஸ்ராவை வச்சு சேர்த்துவாங்க. அதாவது இந்த 2 சுக்கூனுக்கு இடையிடையும் வர ஃபைட்டை நிப்பாட்டுறதுக்காக கஸ்ராவை வச்சு சேர்த்துவாங்க. அதைத்தான் நீங்க வந்து சொல்றது. ரைட். அப்ப நாங்க கஸ்ராவை வச்சு சேர்த்தி அடிப்படையிலே இதுக்கு வர வேண்டியது வேற ஒரு ஹரக்கத் சுக்கூன். அந்த சுக்கூனை குறுக்கிட்டு ஹரக்கத் வந்து கஸ்ராவாக மாற்றப்பட்டால் அதுக்கு நாங்க ஆரித் அப்படின்னு சொல்லுவோம். எனவே இந்த இடத்துக்காக பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வந்த இந்த கஸ்ரா வந்து பலம் குறைந்தது. மெல்லினமாக்க கூடிய சக்தி அதுக்கு கொஞ்சம் குறைச்சது. ரைட். அப்ப நாங்க இது எப்படி சேர்த்தி வாசிக்கிற அல்லது ஓதுற? அமிர் தாபு அமிர் தாபு அம்ர் அம்ர் தாபு அல்ல. லிமனிர் ததா லிமனிர் ததா அப்படிதான் ஓதுற. ஃபல்யதுரில் ஃபல்யதுரில். அப்ப இது வந்து ராவுக்கு கஸ்ராவா? இது ராவல்ல நான் இங்க பேசுறது. இறுதி எழுத்துக்கு சுக்கூன் வந்தன்னு சொன்னால் நாங்க இந்த கஸ்ராவை வந்து 2க்கும் சுக்கூன், ஃபர்ஸ்டும் லாஸ்டும் சுக்கூன் வரக்குள்ள சேர்த்துறதுக்காக ஏதோ ஒரு அந்த எழுத்தை வந்து கஸ்ரா செய்யறது. இதைத்தான் கஸ்ரு ஆறில் என்ற. இது பலம் குறைந்த கஸ்ரா. மெல்லினமாக்குற சக்தியும் அதுக்கு குறைச்சது. அதைத்தான் நீங்க என்ன சொல்றது. சரியா? ரைட். எனவே இந்த இடத்துல நாங்க கஸ்ரு ஆறிலையும் கஸ்ரு அஸ்லியையும் நாங்க தெரிஞ்சு கொண்டோம். இப்ப நாங்க ஃபத்ஹா கஸ்ரா தம்மா 3ம் வரக்குள்ள கஸ்ரா அந்த ராவோட சட்டம் மாறுறத பத்தி படிச்சோம். தஃகீமாகவும் முரக்கக்காகவும் இப்ப வரல. ஆனா சுக்கூன் வச்ச ரா நொண்டு இருக்கேனா,
அதாவது ராவுக்கு சுக்கூன் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அந்த நேரத்துல என்ன நடக்கும்? சுக்கூன் வச்ச ரா வந்தால் என்ன நடக்கும்? இங்கதான் நிறைய பேர் குழம்பிக் கொள்ற இடம். அங்க ஃபத்ஹா வம்மாலே அல்ல. ரைட். பெரும்பாலான இடங்கள்ல ராவ வந்து சுக்கூன் வச்ச ராவ வல்லினமா தான் ஓத வேண்டி வரும். ஒரு சில இடங்கள்ல தான் மெல்லினமா தர்கீக்காக மெல்லினமா ஓத வேண்டிய சந்தர்ப்பம் மிக குறைவு. ரைட். இப்ப நாங்க லேசா பார்ப்போம். இங்க ரா வந்து சுக்கூன் வைக்கப்பட்டிக்கு, சரியா? அதாவது ஒரு அறகுறையான நிலைமையில இருக்குது. ஃபத்ஹா லம்மாவை விட அறவாசியாக இருக்குது. அப்ப நாங்க எப்ப வல்லினமா ஓதுறது, எப்ப தஃபீம் வல்லினமாக இந்த ராவை ஓதுறதுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப நாங்க சுக்கூன் வச்ச ராவ வல்லினமா எப்போ ஓதுற, மெல்லினமா எப்போ ஓதுற அப்படின்னு பாக்குற நேரம் அந்த ராவுக்கு முன்னால இருக்கிற எழுத்திட ஹரக்கத் என்ன அப்படின்னு தான் பாக்குறேன். எங்க பாக்கணும்? சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால என்ன ஹரக்கத் இருக்குது அதைத்தான் நாங்க கவனிக்க போறோம். அப்ப அங்க ஃபத்ஹா லம்மா வந்தா முன்னுக்கு யாரிக்கிற பின்னுக்கு யாரிக்கிற முக்கியம் எதுவுமே இல்லை. ஆனா சுக்கூன் வைக்கப்பட்டால் அது கொஞ்சம் சின்ன புள்ள மாதிரி, யாரோட போற யாரோட வார என்று கவனிக்கணும். ரைட். இப்ப நாங்க சொன்னோம் ராவுக்கு லம்மாவும் ஃபத்ஹாவும் வந்தா வல்லினமா ஓதணும் தஃபீமாக. அதே மாதிரி ரைட், ரா ரூ அப்படி. அதே மாதிரி தான் சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால எந்த எழுத்து வந்தாலும் சரி, ஆனா லம்மா வந்துட்டா அந்த இந்த சுக்கூன் வச்ச ரா வந்து என்ன செய்யும்? வல்லினமாக மாறும். ஷுர், மொர், நொர். காரணம் என்ன? முன்னுக்கு லம்மா. அதே மாதிரி தான் ஃபத்ஹா. லம்மாவும் ஃபத்ஹாவும் வல்லினத்துக்கான அடையாளங்கள், தஃபீமுக்கான அடையாளங்கள். ஃபத்ஹா வந்து சுக்கூனுக்கு முன்னால வந்தாலும் வல்லினமாக மாறிடும். எப்படி? அர், ஷர், பர் என்று மாறும். இப்ப நாங்க யோசிப்போம், வல்லினமா வார இன்னொரு சந்தர்ப்பம் இங்கேயும் சுக்கூன் வந்துட்டு. அதாவது இந்த ராவும் சுக்கூன், ராவுக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்துக்கும் சுக்கூன் வந்துட்டு. அப்ப சுக்கூனும் இதை போல பலன் குறைஞ்ச ஒன்று நாங்க சொல்லிட்டோம். இந்த லம்மா ஃபத்ஹாட அளவுக்கு இல்ல, சரியா? எனவேதான் இவர் ரெண்டு சைடுக்கும் வளைஞ்சு கொடுக்க வேண்டி இருக்கு. இப்ப ரெண்டு சுக்கூன் ஒன்றுக்கு வாரதில்ல, ஆனா நிப்பாட்டுற இடத்துல ஹரக்கத் தீக்கிற ஒரு ரா, ஹரக்கத் ராவோ ரியோ ஏதோ இருக்குது, நிப்பாட்டுறதுக்காக சுக்கூன் வைக்க வேண்டி வந்துட்டுது. அடிப்படையிலே சுக்கூன் இல்ல, ஆனா நிப்பாட்டுறதுக்காக சுக்கூன் வைக்க வேண்டி வந்துட்டுது. அப்படி வந்தால் அந்த சுக்கூனையும் தாண்டி முன்னுக்கு என்ன ஹரக்கத்தீக்கின்னு பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமைக்கு நாங்க இட்டு செல்வோம். ஏண்டா பீச்சுக்கு போற நேரம் ரெண்டு பேருமே சின்ன புள்ளகள். இந்த ராவும் சுக்கூன், அதாவது நிப்பாட்டுறதுக்காக சுக்கூன் வைக்க வேண்டி இருக்குது. வீடியோ ஆன் பண்ண வானம். ரைட். நிப்பாட்டுறதுக்காக வந்து சுக்கூன் வைக்க வேண்டி இருக்குது. ஆனா என்ன நடக்குது? முன்னாலேயும் சுக்கூன் இருக்குது. அப்ப ரெண்டுமே ஒரு சின்ன புள்ள மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது, சரியா? அப்ப அது நாங்க என்ன செய்வோம்? அதுக்கும் முன்னுக்கிற, அதாவது பெரிய ஒருத்தருட கண்டெக்ட நாங்க நாடுவோம். அதனாலதான் அதுக்கும் முன்னுக்கிற இந்த லம்மா அல்லது ஃபத்ஹா, சரியா? லம்மா அல்லது ஃபத்ஹா, அதனை பொறுத்துதான் நாங்க வந்து வல்லினமா மெல்லினமான்னு பார்க்க போறோம். சும்மா சரி கஸ்ரா வந்துட்டா அது மெல்லினமாக மாற வேண்டி வரும், சரியா? அப்ப ராவ வந்து நாங்க நிப்பாட்டுறதுக்காக சுக்கூன் வச்சோம் என்று சொன்னால், ராவ நிப்பாட்டுறதுக்காக சுக்கூன் வச்சால் அதுக்கும் முன்னுக்கு ஒரு சுக்கூன் வந்துட்டு சொன்னால் அதுக்கும் முன்னுக்கு என்ன இருக்குது? லம்மாவா ஃபத்ஹாவான்னு பார்க்கணும். கஸ்ரா வந்தா மெல்லினம், லம்மா ஃபத்ஹா வந்தா வல்லினமாக நாங்க ஓதுறோம். இந்த வீடியோ போட்டு டீக்கவானம். சரி, அடுத்தது வந்து இங்க கஸ்ரா வந்தா நாங்க மெல்லினம் என்று ஆல்ரெடி படிச்சோம். ஏன்னா ஆனா கஸ்ரா சில சந்தர்ப்பங்கள்ல அது ஸ்ட்ராங் குறையுது, அதுட வல்லினம் வந்து குறையுறன்னு சொல்லி சொன்னோம், சரியா? அது எப்பன்னு சொன்னால் இந்த சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா வருது, ஆனா இந்த ஆறிலான கஸ்ரா வருது. அதாவது அடிப்படை கஸ்ராவல்ல, அது வந்து இந்த சேர்த்துறதுக்காக ரெண்டு சுக்கூனும் பிரச்சனை படக்குள்ள சேர்த்துறதுக்காக வர கஸ்ரா. அப்ப இது அடிப்படையில் எப்பவும் உள்ள கஸ்ராவல்ல. இந்த கஸ்ரா ஆறில் வந்தால் அதுக்கு வந்து மெல்லினமாக்குறதுக்கு முடியாது.
அதுக்கு அந்த சக்தி கிடையாது. எனவே என்ன செய்யறேன்னு சொன்னால் நாங்க இந்த கஸ்ரா வார சந்தர்ப்பத்திலையும் மெல்லினமா தான் நாங்க ஓதணும். ரைட்? அப்ப இந்த கஸ்ரா மிச்சமே நீங்க இந்த எந்த சவுண்டும் இல்லாத ஒரு அலிஃப கண்டீங்கன்னு சொன்னால் ஹம்சத்துல் வசில் என்றுவோம். இந்த ஹம்சத்துல் வசில் வரக்குள்ளதான் இந்த நிலைமைகள் பெரும்பாலும் ஏற்படுற. சரி, அப்ப ஹம்சத்துல் வசில் நடுவுல குறுக்கிடக்குள்ள இங்க இருக்கிற 2 சுக்கூன்லையும் முன்னால் இருக்கிறது கஸ்ராவாக மாறுறோம். அப்ப இங்க என்ன ரீசன்? ஹம்சத்துல் வசில் என்று கூட சொல்லலாம். அது கஸ்ரா ஆறிலாக இருக்குது. ரைட்? எனவே கஸ்ரா வந்ததுக்காக எப்பயுமே மெல்லினமா சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால இல்ல. அடுத்தது அடிப்படை கஸ்ரா வந்தால் தான் மெல்லினமாக ராவார, ஆனாலும் எப்பயும் இல்ல. சரியா? அடிப்படை கஸ்ரா அஸ்லி ஒன்று வந்தாலும் கூட அந்த சொல்லோடே வரக்கூடிய கஸ்ராவாக இருந்தாலும் கூட பின்னால ஒரு ஆண எழுத்து ஹர்ஃபுன் முஃபஹம், நாங்க ஹுஸ்ஸ லகுத்தின் கில்லன்னு படிச்சோம், அவங்க சரியான வல்லினம். ரைட்? அந்த எழுத்துக்கள் ஏதாவது வந்துட்டா பா ஸ்வாத் காஃப். ரைட்? அப்ப இந்த எழுத்துக்கள் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க, முன்னுக்கு இருக்கிற கஸ்ராவையும் தூக்கி வீசிட்டு சுக்கூன் வச்சரா பின்னால இருக்கிற ஹர்ஃப் முஃபஹம பார்த்து வல்லினமாக மாறிடும். ரைட்? அப்ப நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க, எப்படிக்கும் சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால வந்தா லம்மா வந்தா வல்லினம், ஃபத்ஹா வந்தா வல்லினம். சுக்கூன் வச்ச ராவுக்கு அதாவது நிப்பாற்ற நேரம் சுக்கூன் வைக்கிற நேரத்துல அதுக்கு முன்னுக்கும் சுக்கூன் இருந்தால் அதுக்கு முன்னுக்கு லம்மாவோ ஃபத்ஹாவோ இதே அடையாளங்கள் அதுக்கு முன்னுக்கு இருந்தாலும் வல்லினம் தான். அப்ப சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா வந்து விட்டால் நிம்மதி மெல்லினம் என்று முடிவெடுக்கலாம். அது சில சந்தர்ப்பத்துலதான் மெல்லினம், மிக குறைவு. ரைட்? நிறைய பேர் வல்லினமா ஓதுறதே இல்லனா. ரைட்? அப்ப அடிப்படையான கஸ்ரா அல்லாத ஒரு கஸ்ரா வந்தால் அதுக்கு ஒரு இடம் கிடையாது, வல்லினமா தான் ஓதணும். அடிப்படையான கஸ்ரா பின்னால நோமலான எழுத்துக்கள் வந்தால் பின்னால எதுவுமே வரல என்று சொன்னால் நீங்க பிரச்சனைப்படவே தேவையில்லை. ஆனா அடிப்படை கஸ்ராவுக்கு பின்னால ஹர்ஃபுன் முஃபஹம் வல்லினமான எழுத்து வந்துட்டால் என்ன நடக்குது? அந்த ராவ தஃஹீம் வல்லினமாக ஓத வேண்டி வரும். அப்ப இதுக்கு பின்னால வல்லினமான எழுத்து வந்தான்னு கேட்பீங்க. இனி ஆல்ரெடி லம்மா வந்தா வல்லினமா தானே ஓதுற, அப்ப பின்னால என்ன எழுத்து வந்தா என்ன? அப்ப இந்த லம்மாக்கு பின்னால மெல்லினமான எழுத்து வந்தான்னு யோசிப்பீங்க. மெல்லினமான எழுத்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. சரியா? அப்ப லம்மா ஃபத்ஹா வந்தால் அது எப்பயும் வல்லினத்துக்கான அடையாளம், கஸ்ரா வந்தா மெல்லினத்துக்கான அடையாளம். ஆனா வல்லினமான எழுத்து வந்துட்டா அந்த கஸ்ராவுக்கும் சக்தி கிடையாது, வல்லினமான எழுத்து பின்னால வந்துட்டா. ரைட்? எனவே இப்ப நாங்க தர்கீக்குர் ராவை நான் முந்தி சொன்னதை வச்சு பார்த்தால் எப்ப ரா மெல்லினமாக வரும், எப்ப ரா மெல்லினமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் சுக்கூன் வச்ச இந்த ராவுக்கு முன்னால ஒண்டோ சுக்கூன் பின்னால கஸ்ரா வரணும். சாரி, சுக்கூனுக்கு முன்னால கஸ்ரா வரணும். நாங்க சொன்னோம் சுக்கூன் சுக்கூனுக்கு முன்னால லம்மா வரணும், இல்லாட்டி ஃபத்ஹா வரணும், வல்லினம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் ராவுக்கு முன் நிப்பாட்டுறதுக்காக ரா சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னால சுக்கூன் அதுக்கு முன்னால கஸ்ரா வந்துட்டால் அப்பதான் அது மெல்லினம். அதே நேரத்துல ராவோட ஸ்பெஷல் ஒரு ஃப்ரெண்ட் ஒண்டிக்கிற, அதுதான் இந்த யா. உங்களுக்கு தெரியும் கஸ்ராவோட சம்பந்தப்பட்ட எழுத்து நாங்க மத்து படிக்க கொள்ள சொன்னோம். ஈ பி ஷி அங்க வாரதியா நீட்டுறதுக்கு. ரைட்? இந்த சுக்கூன் வச்ச ஒரு யாவா இது. அந்த யா பின்னால நிப்பாட்டுறதுக்கு ரா சுக்கூன் வைக்கப்பட்டுட்டால் என்ன நடக்கும்? இந்த யா எப்பெல்லாம் சுக்கூன் வச்சரா அல்லது நிப்பாட்டுறதுக்காக ரா வைக்கிறோமோ அதுக்கு முன்னால எப்பெல்லாம் சுக்கூன் வச்ச ஒரு யா வருதோ அப்பெல்லாம் இந்த ரா மெல்லினமாகத்தான் ஓதணும். காரணம் சுக்கூன் வச்ச யா. அடுத்தது அடிப்படையான கஸ்ரா வந்தால் என்ன செய்யற? நாங்க சொன்னோம் நேரத்தோட கஸ்ரா அஸ்லி வந்தா என்ன செய்யற? நாங்க மெல்லினமா தான் ஓதுற, பின்னுக்கால யாரும் வரலாட்டி சரி. அப்படி தப்பி தவறி பின்னால ஹர்ஃபுன் முஃபஹம் வராம சும்மா நோமலான எழுத்துக்கள் வந்தால் அப்ப நாங்க கஸ்ரா வச்சுதான் ஓதுறோம். எனவே கஸ்ரா ஆறில் வந்தால்
அடிப்படை கஸ்ரா அல்லாத குறுக்கிட்டு சேர்த்துறதுக்காக வார கஸ்ரா வந்தால் கட்டாயம் வல்லினமா தான் ஓதணும் ஹம்சத்துல் வஸ்ல்ட. ஆனா கஸ்ரா அஸ்லி வார சந்தர்ப்பத்துல ஒண்டோ அந்த கஸ்ராவோட அதாவது இந்த கஸ்ராக்கு பிறகு இந்த ரா வருது, அதுக்கு பிறகு எந்த எழுத்துமே இல்ல, முடிஞ்சு ரெண்டா அப்பா மெல்லினம், ரைட். அதே நேரத்தில் இந்த சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா வந்துட்டு நார்மலான ஒரு எழுத்து ஹர்ஃப் முரக்கா கொண்டு ஷீனோ தாலோ பாவோ வந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா முஃபஹமான எழுத்து வந்துட்டால் அந்த கஸ்ராவுக்கும் இடம் கிடையாது. இப்ப நாங்க உதாரணத்தோட பார்ப்போம். எப்ப நாங்க தஃப்ஹீம் ராவ வல்லினமாக ஓதணும், ரைட். அதுல முதலாவது நாங்க சொன்னோம் ரா சுக்கூன் வச்ச ராவல்ல. இப்ப எல்லாத்தையும் சேர்த்தி பார்க்க போறோம். ராவுக்கு எப்பயெல்லாம் ஃபத்ஹா வருதோ, எப்பயெல்லாம் லம்மா வருதோ, அப்ப ரிலாக்ஸா முடிவெடுங்க, ரா வந்து வல்லினம். உதாரணம் ரப்பனா ஸபர ருஸிகு நஹ்ஷுரு. ரப்பனா ராவுக்கு என்ன வந்திருக்கு? ஃபத்ஹா. ஸபர ராவுக்கு என்ன வந்திருக்கு? ஃபத்ஹா. ருஸிகு ராவுக்கு என்ன வந்திருக்கு? தம்மா. நஹ்ஷுரு ராவுக்கு என்ன வந்திருக்கு? தம்மா. அப்ப நாங்க என்ன கண்டுபிடிச்சு கொண்டோம்? ராவுக்கு ஃபத்ஹா லம்மா வந்தால் வல்லினம். ஓதி பாப்போமா? ரப்பனா ஸபர ருஸிகு நஹ்ஷுரு. ரைட். அடுத்து நாங்க சொன்னோம் எப்ப ராவுக்கு சுக்கூன் வருதோ பல உதாரணங்கள் பல சந்தர்ப்பங்கள் படிச்சோம். ரா உஸ்ஸாகினா, ரா உஸ்ஸாகினா அதாவது சுக்கூன் வைக்கப்பட்ட ரா. அந்த சுக்கூன் வைக்கப்பட்ட ராவுக்கு கபிலஹா முன்னால லம்மாவோ ஃபத்ஹாவோ வந்தால் என்ன நடக்குது? அது வந்து தஃப்ஹீம் வல்லினமாக ஓதுற. உதாரணம் கரியா, சுக்கூன் வைக்கப்பட்ட ரா, முன்னால என்ன ஹரக்கத் வந்திருக்குது? ஃபத்ஹா. எனவே ஃபத்ஹா வந்தால் வல்லினமாக சுக்கூன் வச்ச ராவை ஓதுறது தான் லேசி. குர்பா சுக்கூன் வச்ச ரா, முன்னால் என்ன ஹரக்கத் வந்திருக்கு? தம்மா. அதே மாதிரி யர்ஜிஊன் சுக்கூன் வச்ச ரா, ராவுக்கு முன்னால் என்ன ஹரக்கத்? ஃபத்ஹா. நான் சொன்னேன் சுக்கூன் வச்சையா வந்தா மட்டும்தான் மெல்லினமாக மாறுற, அப்ப மட்டும்தான் அது மத்துடைய எழுத்து மாதிரி. ஆனா இங்க அப்படி இல்லை, இதுக்கு வந்து ஃபத்ஹா ஹரக்கத் வந்து ஃபத்ஹா. இந்த எல்லா இடத்திலையும் நாங்க என்ன செய்யறோம் என்றால் வல்லினமாக ஓதுறோம். உதாரணம் ஓதி பாப்போம். قرية قرية قربة قربة يرجعون يرجعون ير قر قر. அதான் வல்லினம். ரைட். இப்ப நாங்க அடுத்து சொன்னோம் கஸ்ரா ஆறில் அடிப்படை இல்லாத கஸ்ரா வந்தாலும் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னோம்? வல்லினமாக ஓதுறோம். அப்ப அங்க நடுவுல ஒரு அலிஃபை நீங்க கண்டு கொள்வீங்க, ரைட். அடுத்தது லிமன் என்று சொல்றது அரபு தெரிஞ்சவங்களே டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து அடிப்படை கஸ்ரா வல்லன்னு சொல்லி, ரைட். அப்ப இப்படி வந்தா நாங்க எப்படி ஓதுற? லிமனிர் தபா. அப்ப நிர் நிர் அப்படித்தான் ஓதணும். மிர் மிர் வல்லினமா ஓதணும். மிர் தபு வல்லினமா ஓதுங்க. மிர் தபு. லிமனிர் தபா மிர் தபு. ரைட். அடுத்ததாக நாங்க சொன்னோம் ராவுக்கு வந்து சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா வந்தால் கிர்தாஸ்ல பாருங்க கி கஸ்ரா வந்திருக்கு. சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால ஃபிர்கால பாருங்க ஃபி கஸ்ரா வந்திருக்கு. ஹரக்கத்தை தானே பாக்குறேன் நாங்க சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால, அப்ப கஸ்ரா வந்திருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு? பின்னால வந்து ஹர்ஃபுன் முஃபக்கம் வந்திருக்குது, ஹுஸ்ஸலகத்தின் கில் வந்திருக்குது.
ஹுஸ்ஸதகத்தின் தின் தா வல்லினமான எழுத்து. வல்லினமான எழுத்துக்களை நல்லா பதிஞ்சுக்கோங்க, அப்பதான் ஓதக்கொள்ள லேசி. அப்ப பின்னுக்கால பாருங்க ஃபிர்கா ஹுஸ்ஸதகத்தின் கில் காஃப் வல்லினமான எழுத்து. மிர் சாத சாத் வல்லினமான எழுத்து. ரைட். எனவே மிக குறைவான இடங்கள் இருக்குது. இப்படி சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா வந்தாலும் கூட பின்னால வல்லினமான எழுத்து வந்தால் இந்த சுக்கூன் வச்ச ரா வந்து கஸ்ராவுக்கு பயப்படாம வல்லினமாக மாறிடும். ஏனென்று சொன்னால் அந்த சுக்கூன் வச்ச ராவை மெல்லிசா லேசா உச்சரிச்சா பின்னால வார தாவ வல்லினமாக உச்சரிக்கிறது கஷ்டம். பின்னால வார வல்லினத்தை உச்சரிக்கிறது வல்லினமா உச்சரிக்க கஷ்டம். அதனால இந்த ராவ வல்லினமாக்கினாத்தான் பின்னால வர சாது இத வல்லினமா ஓதேடும். நாங்க அப்போ ஓதி பார்ப்போம். இதெல்லாம் வல்லினமா தான் ஓதணும். பின்னுக்கால அந்த எழுத்துக்கள் வந்தால் சுக்கூன் வச்ச ராவுக்கு பின்னால முன்னால கஸ்ரா இருந்தா என்ன, லம்மா இருந்தா என்ன, ஃபத்ஹா இருந்தா என்ன, அது வல்லினமா தான் ஓதப்படும். ரைட். அப்ப நாங்க ஓதி பார்ப்போம். قرطاس قرطاس فرقة فرقة مرصاد مرصاد لبالمرصاد لبالمرصاد وإرصاد وإرصاد. ஸோ நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சுக்கூன் வச்ச ராவுக்கு பின்னால வல்லினமான ஹுஸ்ஸலகத்தின் கில்லான ஒரு எழுத்து 7ல் ஒன்று வந்துட்டால் முன்னால எந்த ஹரக்கத்தீக்கின்றது முக்கியம் இல்லை. அதாவது வல்லினம் தான். ஃபத்ஹா வந்தா எப்படியும் வல்லினமே, கஸ்ரா வந்தாலும் வல்லினமாக மாறிடும். இந்த உதாரணங்களை எல்லாத்தையும் நல்லா நினைவு வச்சு கொள்வோம். அடுத்தது எப்ப ரா வந்தப்ப மெல்லினமாக ஓதுறது மிக குறைவான சந்தர்ப்பம் மட்டும் நாங்க உதாரணத்தோட பார்ப்போம். ஒன்னாவது ராவுக்கு கஸ்ரா வந்தால் ரி ரிஸ்கா கரீப் வஅன்சிரி சேர்த்தி ஓதக்குள்ள வஅன்சிர்ன்னு நிப்பாட்டுறல்ல, வஅன்சிரின்னாஸ் அதுட அசில் ஹரக்கத்தை தான் நாங்க வைக்கிறோம். வஅன்சிரி என்று கஸ்ரா சேர்த்தி ஓதுற சந்தர்ப்பத்துல. ரைட். அப்ப இங்க அடிப்படையாக நாங்க இங்க கஸ்ராவை காண்றோம். இந்த கஸ்ரா ராவுக்கு எப்ப எல்லாம் கஸ்ரா வச்சு ஓதுறோமோ அப்ப எல்லாம் அது மெல்லினமா தான் ஓதுறோம். எப்படி ரிஸ்கோ அப்படி அல்ல, ரிஸ்கோ ரி ரி சிரிக்கிற மாதிரி ரி லேசா வரும், வாய்வட்டமாக அது. ரிஸ்கோ கரீப் கரீப் எல்லாம் கஷ்டப்பட வேணும். கரீப் وأنذر الناس وأنذر எல்லாம் உச்சரிக்க வேணும். وأنذر الناس ذري ذري சிரி இந்த மாதிரி இருக்குதா. ரைட். அடுத்தது நாங்க சொன்னோம் ரா எப்ப எல்லாம் சுக்கூன் வைக்கப்படுதோ மிக குறுகிய சந்தர்ப்பம், மிக ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால் மெல்லினமாக ஓத வேண்டி வரும் சொன்னோம். இது எல்லாமே வந்து ஒரு சாதாரணமா அரபி உச்சரிக்கிறவருக்கு, அரப ஓதுறவருக்கு, குர்ஆன் ஓதுறவருக்கு இப்படி செய்யறதுதான் லேசி. நாங்க நினைச்ச மூப்புல மாத்துறது இல்ல. ஆனா இதுதான் ஒழுங்கு. உண்மையான ஒரு ஒரு அமெரிக்கன்காரன் இங்கிலீஷ் பேசுறதுக்கும் அதே இங்கிலீஷ் இந்தியாக்காரன் ஸ்ரீலங்கான் பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிறேன். அது காரணம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிறேன். நாங்க கொச்சைப்படுத்துறோம் நிறையவே மொழிய. அப்ப அது காரணம் என்னன்னா இத மாதிரி சட்ட திட்டங்கள் எல்லாம் சரியாக விளங்காம லிங்குவிஸ்டிக்ல எந்த இதுவும் இல்லாம சும்மா நாங்க இங்கிலீஷ்ல சொற்களை மட்டும் தெரிஞ்சுக்கொண்டு பேசுறோம். அதனாலதான் அவங்க மாதிரி எங்களால உச்சரிப்பெல்லாம் திருத்தம் வராது. அரபுலையும் இதே கதை தான். அரபுலையும் நாங்க இந்த விஷயங்களை பின்பற்றாம சும்மா ரீ ரூரா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போறோம். அந்த நேரத்துல அவங்கள போல எங்களால உச்சரிச்சு ஓதுறது முடியாம அதுக்குரிய அழகு இல்லாம போய்விடும். ரைட். இப்ப நாங்க இங்க பார்ப்போம். ரா உஸ்ஸாக்கினா ரா சுக்கூன் செய்யப்பட்ட அந்த ரா வந்து நிப்பாட்டப்பட்ட நேரம் அதுக்கு முன்னாலேயும் சுக்கூன் வந்துட்டு அஷ்ஷர் நாங்க நிப்பாட்டுறதுக்காக இது ராக்கு சுக்கூன் வச்ச, அஸ்ஸஹப் நிப்பாட்டுறதுக்காக ராக்கு சுக்கூன் வச்ச. சரியா? ரைட். பின்னுக்கால யாருமே இல்லே, அப்ப வல்லினம் என்னது பின்னால் உள்ள எழுத்துக்கு பத்தி யோசிக்க வேணும். முன்னுக்காலையும் சுக்கூன் வந்துட்டு ஹாக்கு சுக்கூன், ஐனுக்கு சுக்கூன். அப்ப அதுக்கு முன்னுக்கு நாங்க பேய்த்தே ஆகணும். அது இது என்னண்டா அஷ்ஷர் அஸ்ஸஹப்
இப்ப என்ன நடந்தீக்கு கஸ்ரா தான் வரப்போகுது, சுக்கூனுக்கு முன்னால கஸ்ரா வரப்போகுது. அப்ப சந்தேகமே இல்ல, முன்னுக்கு கஸ்ரா வந்துட்டா 2 எழுத்து தாண்டி இந்த ரா என்ன செய்யும், வல்லினம் இல்ல மெல்லினமா தான் நாங்க நிப்பாட்டுறோம். அஷ்ஷர் அண்டு கஷ்டப்பட்டு வல்லினமாக்க வேணும், நோமலா ஓதுவோம். அஷ்ஷர் அஷ்ஷர் அஸ்ஸஹர் அஸ்ஸஹர். ராவ விளங்காம ஓதினவான ரா விளங்கணும், அந்த மஹ்ரஜுக்கு போகணும், நாக்கு குழியாக்க வேணும். அஷ்ஷர் அஸ்ஸஹர் நாக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ரைட், வித் ரைட். அதே மாதிரி நாங்க சொன்னோம் சுக்கூன் வச்ச யா, சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால சுக்கூன் வச்ச ரா சுக்கூன் வச்ச யா வந்து ராவுக்கு முன்னால வந்துட்டால் என்ன நடக்குது, அதுவும் எப்பயும் மெல்லினம். சுக்கூன் வச்ச யாவை கண்டீங்களா, மெல்லினம் தான். அப்ப இது நிப்பாட்டுற இடத்துலதான் இந்த நிலைமை வாரு. பின்னுக்கால வல்லினமான எழுத்து வந்தா பேசலாம், சரியா? இங்க எல்லாம் நிப்பாட்டுற இடத்துலதான் இந்த ரா சுக்கூன் வைக்கப்பட்டு முன்னாலையும் சுக்கூன் வச்ச யா வாரு, சரியா? நிப்பாட்டாடி இந்த ராக்கு வேற ஹரக்கத்துகள் வந்து ஓதிப்பட்டிருக்கும். ரைட், அதை விடுவோம். இப்ப நாங்க சுக்கூன் வச்ச யாவை கண்டுட்டோம், ஹைர் ஹபீர். அப்ப எப்படி ஓதுறோம், அப்ப எப்படி ஓதணும், யாவை எப்படி நாங்க சொஃப்டா ஓதுறோமோ அதே மாதிரி ராவையும் சொஃப்டா லேசாத்த ஓத வேண்டி வரும். எப்படி, ஹபீர் பீர் பீர் பியர் பியர் அப்படி அல்ல, ஹபீர். அப்ப அந்த உங்களோட வசத்துல்லிசா நடுநாக்க நேரம் வச்சுக்கோங்க, பின்னுக்கால நெருக்கமான அக்சல் லிசான. ஹபீர் ஹொய்ர் ஹொய் ஹொய் அப்படியெல்லாம் உச்சரிக்கவான நீங்க படிச்சுக்கிறீங்க. மத்திலீன் மத்திலீன் என்ன செய்யும், ஹொய் அப்படி கஷ்டப்பட்டு உச்சரிக்கிறல, அதே மாதிரிதான் இந்த ராவ். ஹைர் இர் இர் உர் அல்ல இர் உர் அல்ல இர், ஹொய்ர் ஹபீர் மெல்லினம், காரணம் முன்னுக்கு சுக்கூன் வச்சயா. அடுத்து வந்து நாங்க சொன்னோம் சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால அடிப்படை கஸ்ரா வந்துச்சு, பின்னுக்கால யாருமே இல்லைன்னு சொன்னா அந்த கஸ்ராவை பார்த்து சுக்கூன் வச்ச ரா வந்து மெல்லினமாக ஓதிடும், சரியா? ரைட். அப்ப எப்படி ஓதுற, ஃபஸ்பிர் முத்தஸ்ஸிர் முன்னுக்கால கஸ்ரா வந்திருக்கு, பின்னால எந்த எழுத்துமே இல்ல. ரைட், ஃபஸ்பிர் நோமலா பிர் பிர் அல்ல பிர் பிர் சிர் 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 அண்ட் சொல்லி வாய வட்டமாக்க வாணும். சிர் பிர் லேசா ஓதணும், இதான் லேசி ஓது. ஃபஸ்பிர் முத்தஸ்ஸிர் சிர் அண்ட் சிரிச்ச மாதிரி ஓதணும். ரைட், சிர் அப்படி அல்ல. அடுத்து நாங்க சொன்னோம் ராக்கு வந்து சுக்கூன் வச்சால் பின்னுக்கால எதுவுமே வரலாத உதாரணம் தான் நாங்க பார்த்தோம். பின்னால வந்து சும்மா நோமலான எழுத்துக்கள் வருது, சரியா? அதாவது இங்க மஞ்சள் கலர்ல இருக்கிற லெட்டர்ஸை தான் நீங்க பார்க்கணும். சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா வந்திருக்குது, பின்னால் ஒன்றும் வராமல் இல்லை, எழுத்து வந்திருக்குது, ஆனா அது வல்லினமான எழுத்து இல்ல அப்படின்னு சொன்னா யோசிக்க வேண்டிய தேவை. வல்லினமான எழுத்து பின்னால வந்துட்டா முன்னுக்கு என்ன இருக்கின்றே யோசிக்க வேணாம். சுக்கூன் வச்சரால வல்லினம் தான். அப்ப பின்னுக்கால மெல்லினமான எழுத்துக்கள் வந்தால் எப்படி பின்னால எதுவுமே இல்லாட்டி சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா வந்தா மெல்லினமா ஓதுறோமோ அதே போலதான் சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா வந்து பின்னால வந்து மெல்லினமான சும்மா ஹுரூஃபுல் இஸ்திஃபால்கள் வந்துட்டா நாங்களே சாத்தான் ஓதுன மாதிரிதான் இலகு. உதாரணமா ஃபிரௌன் சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால கஸ்ரா பின்னுக்கால ஐன், அது ஹுஸ்ஸலகத்தின் கிளில வார எழுத்தல்ல. அடுத்தது லஷிருதிமா, இந்த சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால ஷி கஸ்ரா வந்திருக்கு, பின்னால வந்திருக்கிற எழுத்து வந்து ஜால். பின்னால எழுத்தை தான் பார்க்கணும், முன்னால ஹரக்கத்தை தான் பார்க்கணும். பின்னால எழுத்தை பார்க்கணும், முன்னால ஹரக்கத்தை பார்க்கணும். எப்ப சுக்கூன் வச்சரால, காரணம் சுக்கூன் வச்சராட பலம் கொஞ்சம் குறைவு, எனவே முன்னால வர ஹரக்கத்தை பொறுத்து தான் அந்த ராவை வந்து வல்லினமா உச்சரிக்கிறதும் பின்னால மெல்லினமா உச்சரிக்கிறதும் லேசா இருக்கும். அதே மாதிரி பின்னால வரக்கூடிய எழுத்தை பொறுத்து தான் இந்த சுக்கூன் வச்ச ராவை வல்லினமாகவோ மெல்லினமாகவோ உச்சரிக்கிறது இலகுவாக இருக்கும். அப்ப எப்படி உச்சரிக்கலாம், இதெல்லாம் மெல்லினமா இர்ப இர்ப, பின்னுக்கால மெல்லினமான எழுத்து. ரைட், ஃபிர்அவுன் ஃபிர்அவுன் ஃபிர் ஃபிர் அப்படி அல்ல, அது பில. ஃபிர்அவுன் லஷிர்திம லஷிர் அண்டு ஒசத்த வானம், என்ன பின்னுக்கால நோமலான எழுத்து முன்னுக்கால கஸ்ரா. லஷிர்திம
இர்ப இர்ப இர்ப. ஏன் முன்னுக்கால கஸ்ரா பின்னுக்கால நோமலான எழுத்து. இந்த சந்தர்ப்பங்கள் தான் முதலாவது நாங்க சொன்ன ராக்கு கஸ்ரா வாரது, மற்றது ரா சுக்கூன் வர நேரத்துல இந்த அடையாளங்களை நீங்க கண்டுபிடிச்சி மெல்லினம் எண்ணத்தை விளங்கிக்கோங்க. அடுத்து நாங்க சொன்னோம் ரால மூணாவது வந்து வல்லினமாக ஓதோ மேலும் மெல்லினமாக ஓதோ மேலும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நீங்க விரும்பினா ஓதலாம் அப்படின்னு சொல்லி 7 இடங்கள் இருக்குது குர்ஆன்ல. சரியா? எனவே நாங்க இந்த 7 இடத்தை எங்களுக்கு விருப்பமான மாதிரி ஓதலாம். ஏன்னு சொன்னா இப்ப இந்த மிஸ்ரா கித்ரா யஸ்ர் ஃபஅஸ்ரி இந்த இடங்கள்ல நான் இங்க கஸ்ரா ஃபத்ஹா வச்சிருக்கிறேன். ஆனா நீங்க நிப்பாட்டுற நேரத்துல வந்து சுக்கூன் வச்சு நிப்பாட்ட போறீங்க. சரி, இது அடிப்படையில வேற ஹரக்கத். சுக்கூன் வச்சு நிப்பாட்ட போறீங்க. அப்படி நிப்பாட்டக்குள்ள சரியா நாங்க வந்து இந்த ராவ வல்லினமாக ஓதுறதா மெல்லினமாக ஓதுறதான்னு ஒரு கேள்வி வரும். அப்படி சுக்கூன் வச்சு நிப்பாட்டக்குள்ள வல்லினமாக ஓதுவோம் மேலும் மெல்லினமாக ஓதுவோம் ஏலும். சரியா? எப்படி மிஸ்ர் 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 கைத்தோ கைத்தோ கைத்தோ. உங்களுக்கு யார்ட வாய்க்கு எது லேசோ அது எடுங்க. ஏன் தெரியுமா? இங்க வந்து முன்னுக்காலிக்கிற ரெண்டுமே இப்ப நாங்க நிப்பாட்டக்குள்ள ராக்கு சுக்கூன் தானே வச்ச மிஸ்ரும் கித்து சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால சுக்கூன் வந்துச்சு. ஆனா வல்லினமான எழுத்துக்கள் வந்து பூந்து மிக குறைவான இடங்கள் தான் இப்படி வர வல்லினமான எழுத்துக்கள் வந்து பூந்து. ஆனா அதுக்கு சுக்கூன் தான் இருக்குது. அதே நேரம் முன்னுக்கு கஸ்ரா வேற வந்திருக்கு. முன்னுக்கு கஸ்ரா வந்தா நிம்மதியாக என்ற கொள்ள மெல்லினமா ஓதி கொள்ளையிலா நடுவுல வல்லினமான எழுத்து வந்திருக்கு. நடுவுல வல்லினமான எழுத்து தானே வந்திருக்குன்னு சொல்லி நிம்மதியா அந்த வல்லினமா ஓதேலா. ஏண்டா வல்லினமான எழுத்துக்கே சுக்கூன் தான் வந்திருக்குது. எனவே அதுக்கும் கொஞ்சம் தான் பவர் இருக்குது. எனவே இது கரவாசி பவர், கஸ்ராவுக்கு கரவாசி பவர் இருக்குது, சாது கரவாசி பவர். ஏன்னா சுக்கூன் வச்ச சாது, சுக்கூன் வச்ச தா, ஹுசலகத்தின் கில்லா இருந்தாலும் சுக்கூன் வச்சிருக்குது. எனவே அதுக்கு பவர் குறைச்ச. இப்படியான சந்தர்ப்பத்துல வல்லினமாகவே சிலவங்களுக்கு ஓதுறது கஷ்டம், மெல்லினமாகவே சிலவங்களுக்கு ஓதுறது கஷ்டம். யார்ட வாய்க்கு எது லேசோ அப்படி ஓதலாம். இந்த உதாரணங்கள் ஏழையும் நீங்க விருப்பமான மாதிரி ஓதலாம். ரைட்? நாங்க மூணாவது போம். யஸ்ரு யஸ்ரு. வாய வட்டமாக்குங்க, வாய நீட்டுங்க. யஸ்ரு யஸ்ரு அன் அஸ்ரு அன் அஸ்ரு வனுஸ்ரு வனுஸ்ரு வனுஸ்ர் சாரி வனுஸ்ர். ரைட்? ஃபிர்க் 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 ஃபிர்க். ஏன் ஃபிர்க் அண்டு வல்லினமாகவும் மோதேலும் ஏன்னு சொன்னா இந்த காஃப்ல வந்திருக்குது. காஃப் வல்லினமான ஒரு எழுத்து பின்னால வந்திருக்குது ராக்கு பின்னால. சரியா? ரைட். இப்ப நாங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு எங்களை விளங்கி கொள்ள லேசிக்கு பார்ப்போம். அதாவது இங்க ஒரு இந்த இடத்துல உதாரணங்கள் தந்தி, இந்த இடத்துல சட்டம் என்ன, ஏன் இந்த சட்டம் வந்துச்சுன்னு கேக்குறேன். உதாரணமாக ஒரு சில ஒரு சிலண்டு ஓதணும். ஒரு சில. ஏன் ஒரு சிலண்டு ஓதணும்? சுக்கூன் வச்ச ராவை வந்து தஃப்ஹீம் வல்லினமாக ஏன் ஓதணும்? இந்த சுக்கூன் வச்ச ராவுக்கு முன்னால லம்மா வந்தேக்கி உர், அதுதான் காரணம். லம்மா தான் சபப் காரணம். அடுத்தது அரசல்னா அரசல்னா. இந்த சுக்கூன் வச்சறா ஏன் நாங்க தஃப்ஹீம் வல்லினமாக ஓதணும்? முன்னுக்கால் என்ன வந்திருக்கு? ஃபத்ஹா. முன்னுக்கால் என்ன வந்திருக்கு? ஃபத்ஹா. அடுத்து இங்க பாருங்க வர்ஜிஉ வர்ஜிஉ அண்ட் ஓதுற. ஏன் தஃப்ஹீம் ஏன் வல்லினமா ஓதுறேன்டா? முன்னுக்கு வந்திக்கிற இந்த சைலண்டான ஒரு அலிஃப் இருக்குதே, அது ஹம்சத்துல் வஸ்ல்னு நாங்க பின்னால படிக்க போறோம். சரியா? அப்ப இங்க வந்து வாவ் வந்திருக்கு. எந்த எழுத்துன்றது முக்கியம் இல்ல, ஹம்சத்துல் வஸ்ல் தொடர்பு பட்டால் அது சக்தி குறைந்த உண்டு. இங்க வந்து என்ன செய்யணும்னா முன்னுக்கிக்கிறதோட வல்லினமாகத்தான் ஓதணும். ஏன் நான் இதை சொல்றேன்டா, ஹம்சத்துல் வஸ்ல் வந்து ஈன்னு தான் இங்க வருகுது, அந்த ஈ உச்சரிக்கப்படுறல்ல. எனவே இந்த கஸ்ராக்கு சக்தி இல்லைன்றத நான் மறைமுகமா சொல்றேன். வல்லினமா தான் ஓதுறேன். நடுவுல இருக்கிற இப்படி ஒரு அலிஃப கண்டா நீங்க காரணம் சொல்லணும். ஹம்சத்துல் வஸ்ல் வந்ததுனால வல்லினமாக வந்ததுன்னு சொல்லிடுங்க. அடுத்து சொல்லி வந்துச்சு. அப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா தஃப்ஹீம் சுக்கூன் வச்ச ராவுக்கு பின்னால தா வந்திருக்குது. சுக்கூன் வச்ச ராவுக்கு பின்னால தா வந்தா தஃப்ஹீமாக ஓதினோம். அப்ப ஹர்ஃபுல் இஸ்திஅலா வல்லினமான ஒரு எழுத்து சுக்கூன் வச்ச ராவுக்கு பின்னால வந்ததனால அது என்ன வல்லினமாக ஓதப்படுது. அடுத்து ஃபிர்அவுன்
ஃபிர்அவுன். என்ன காரணம்னா வல்லினமா தர்கீக்காக, சாரி மெல்லினமாக தர்கீக்காக ஓதுற ஃபிர்அவுன் என்று சுகூன் வச்சுராவுக்கு முன்னால கஸ்ரா ஃபி, அதே நேரத்துல பின்னுக்கால வாரது நார்மலான எழுத்து. சரியா? அப்ப முன்னுக்கு கஸ்ரா வந்திருந்தால் நாங்க கஸ்ராவை போட்டுட்டாலே போதும். ஹர்ஃபுல் இஸ்திஅலா வந்துட்டா மட்டும்தான் அதை ஸ்பெஷலா போடணும். ஏன்னா முன்னுக்கு கஸ்ரா வந்தும் கூட ஹர்ஃபுல் இஸ்திஅலா வந்ததனால தஃகீமாக வந்துச்சுன்னு சொல்றதுக்காக. இப்படித்தான் நாங்க காரணம் சொல்வோம். அடுத்து இன்னும் ஒரு சில உதாரணம் இருக்குது. மிரிய, மிரிய இதுவும் என்னது சுக்கூன் வச்சராவுக்கு முன்னால கஸ்ரா வந்திருக்குது. எனவே தர்கீக் காரணம் கஸ்ரா. புர்ஹானகும் புர் புர் தஃகீம் வல்லினம் காரணம் முன்னுக்கு தம்மா. யர்குதூன் யர் தஃகீம் காரணம் முன்னுக்கு ஃபத்ஹா. அடுத்தது ஃபிர்கா, நாங்க சிலது சொன்னோம் ரெண்டு அமைப்பிலே மோதோன்னு சொல்லி. இங்க வந்து நாங்க அதை பத்தி நீங்க அப்படியே பழகிக்கோங்க. இங்க வந்து ஃபிர்கா ஏன் தஃகீமாக வந்திருக்குது, பின்னுக்கால வார ஹர்ஃபுல் இஸ்திஅலா. அடுத்தது முர்ஸஹ முர் முன்னுக்கால தம்மா. எனவே இதுதான் நாங்க படிச்ச பாடம். சில சந்தர்ப்பங்கள்ல வந்து சில சந்தர்ப்பங்கள்ல ரா தஃகீமாகவும் சில சந்தர்ப்பங்கள்ல ரா வந்து தர்கீக்காக வரும். இன்னும் சில 7 சந்தர்ப்பம் இருக்குது. இவைகள்ல வந்து எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது ஹஃப்ஸ் கிராத் முறைப்படி. எங்களுக்கு விருப்பமான மாதிரி நுஸ்ர், அஸ்ர், ஃபஅஸ்ரி, யஸ்ர், சுகூன் வச்சு ஓதுற நேரத்துல மிஸ்ர், இந்த 7 இடங்களும் எங்களுக்கு தஃகீமாக ஓதமெரும் தர்கீக்காக ஓதமெரும் இந்த பாடமாய் கொண்டா சரி. அடுத்து நாங்க 4வது சொன்னோம் ஞாபகமா குன்னான்னு சொல்லி. இது இலகுவான ராவ விடலேசான ஒரு பாடம். குன்னா, குன்னாலையும் வந்து முஃபஹமான்னு ஒன்று இருக்குது, முரக்கமான்னு முரக்கக்காம் இருக்கு. முஃபஹமா வல்லின, முரக்கக்கா மெல்லின. ரைட், நாங்க அதையும் பார்ப்போம். குன்னா எப்ப முஃபஹமா வல்லினமா வருதுன்னு சொன்னால் அது இந்த ஹர்ஃபுல் இஸ்திஅலா நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிற ஹுஸ்ஸலாகத்தின் கீழ் இந்த ஹர்ஃப் சாரி அந்த ஹர்ஃபுல் இஸ்திஅலா அந்த எழுத்துக்களோட சம்பந்தப்படுற நேரத்துல தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அதாவது உன்னா வந்து முஃபஹமாவாக வரும். அதே நேரத்துல ஹர்ஃபுல் அடுத்தது இஸ்திஃபால்களோட சம்பந்தப்படுற நேரத்துல உன்னா வந்து முரக்கக்காவாக மாறும். எப்படின்னு சொல்லி பார்த்தால் ஹர்ஃபுல் இஸ்திஅலாக்கு பின்னால வந்தால், ஹர்ஃபுல் இஸ்திஅலா பின்னால வந்தால் எப்படி யாதுரூன் என்ற ஒரு உதாரணம். சரியா? நாங்க சொன்னோம் உன்னா வந்து சுக்கூன் வச்ச நூன்ல சுக்கூன் வச்ச மீம்ல உன்னா இருக்குன்னு சொன்னோம் ஞாபகமா? ரைட், நாங்க இது வந்து ஹர்ஃபு சாக்கினோட பாடத்துல மீட் இருக்கிறோம் அல்லது படிக்க இருக்கிறோம் இஹ்ஃபா இத்காம் இல்ஹார்ல. நீங்க நிறைய பேர் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த சுக்கூன் வச்ச நூன் அல்லது மீம்ல உன்னா இருக்கேனா, அந்த உன்னாவை செய்யற நேரத்துல பின்னால வாரது வல்லினமாக எழுத்தாக இருந்தால், ரைட், பாத் லா அப்படி வல்லினமாக எழுத்தாக இருந்தால் என்ன செய்யறது, இந்த உன்னாவையும் நாங்க வல்லினமாக ஓதோணும். உன்னாவையும் வல்லினமாக ஓதோணும். சுக்கூன் வச்ச ராவுக்கு பின்னால வல்லினமான எழுத்து இருந்தா ராவையும் வல்லினமாக்குறோம். அதே மாதிரி தான் சுக்கூன் வச்ச நூன் அல்லது மீமுக்கு பின்னால என்ன செய்யுது, லா இருந்தால், சரியா, சுக்கூன் வச்ச நூனை மட்டும் பாருங்க, மீமை விட்டுடுங்க, நூன் மட்டும். லா அல்லது பாத் இத மாதிரி வல்லினமான தா ஏதாவது எழுத்து இருந்தால் அந்த உன்னா வந்து வல்லினமாக மாறும். காஃப். ரைட், உதாரணம் யதுரூன் என்றோதுனா பில. யதுரூன் நிறைய பேர் யன்னு உன்னா மட்டும் எடுப்பாங்க, பின்னாடி இருக்கிற எழுத்த கவனிக்க மாட்டாங்க. இது வல்லினமான எழுத்துனா அப்ப எப்படி ஓதலாம்? யா உன்னாவை ஒசத்துங்க, வாய வட்டமாக்குங்க. யதுரூன் யதுரூன் யா யா நாக்க வட்டமாக்கி நடு நாக்க குழியாக்கினீங்களா யதுரூன் என்று வரும்.
அதே மாதிரிதான் பின்னுக்கால வாது வந்திருக்கு. அப்ப மல்பல்லான்னு எடுக்கல வாத வந்து வல்லினம் ஓதுறது கஷ்டம். உண்ணா வல்லினமாக மாறினா தான் பின்னால வர வாது வல்லினமா ஓதுறது லேசி. அப்ப நாங்க இந்த உண்ணாவை வல்லினமா மாத்தோணும். பின்னால வல்லினமான எழுத்து வந்தா எப்படி ஓதுற? அப்படியே இல்ல நோமலான உண்ணா எடுக்க முடியாது. அதே மாதிரி காஃபும் வந்து ஹுஸ்ஸலகத்தின் கில் காஃப். அப்ப எப்படி ஓதணும்? உண்ணா முஃபஹமா. தாகிமூன். ஏன்னா இந்த எழுத்துக்கள் எப்பயுமே வல்லினமான எழுத்துக்கள். எனவே முன்னுக்கால வர உண்ணா வல்லினமாக மாறுது. தாகிமூன். அப்ப தாகிமூன் அல்ல தாகிமூன் என்று ஓதணும். அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு இந்த உண்ணாக்கு பின்னால ஹர்ஃபு இஸ்திஃபால் வந்தா என்ன செய்யறேன்டால் அதை நாங்க உண்ணாவை இஸ்திஃபாலுக்கு ஏத்த மாதிரி நார்மலா உண்ணா செய்யறோம். நிறைய பேர் செய்யற மாதிரி. இப்போ தும்மன கொள்ள இந்த தூவும் சேர்ந்து வல்லினமா மாறிடும். மெல்லினமா ஓதணும். கூத்தும் கூத்தும் அஷஅகும் அஷஅகும் கூண்டெல்லாம் ஒசத்தம் ஆடும். அடுத்தது மிய 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 அண்டா வல்லினம், மிய அண்டா மெல்லினம். மிசூ மிசூ அப்படின்னு மியன்னு இலகுவாக ஓதும். ரைட். இது நாங்க இந்த பாடத்துல தேவைப்படாது. அப்ப நாங்க எங்கட சமரிய பாக்குற நேரத்துல தஃகீம் தர்கீக் என்ற பாடம், வல்லினம் மெல்லினம் என்ற பாடத்துல எப்பயுமே முஃபஹம் வல்லினமா வரக்கூடியவைகள், மாயுரக்கப் எப்பயுமே மெல்லினமாக வரக்கூடியவைகள், தாரத்தன் சில சந்தர்ப்பங்கள்ல யுஃபஹம் வல்லினமாகவும் சில சந்தர்ப்பங்கள்ல மெல்லினமாக வரக்கூடியவைகள் என்று 3 பிரிவுகளை பார்த்தோம். அந்த சில சந்தர்ப்பங்கள்ல வல்லினமாகவும் மெல்லினமாகவும் வரக்கூடியவைகள்ல 4 பிரிவுகள் இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒன்று அலிஃப்னு சொன்னோம். அலிஃப் வந்து முஃபஹமாவாக வர சந்தர்ப்பமும் இருக்குது. அதுக்கு முன்னால வந்து வல்லினமான எழுத்து வந்தால் அந்த கோ கோ சரியா பின்னுக்கால வர அலிஃபும் சேர்ந்து டக்குண்டு முஃபஹமா மாறுது. அடுத்தது முரக்கக்கா வர சந்தர்ப்பம் இருக்குது. ஷா என்று சொல்லி நா. அடுத்து நாங்க சொன்னோம் லாம் அல்லாஹ் இஸ்முல் ஜலாலாவை பத்தி பேசினோம். அதுல முஃபஹமாவான சந்தர்ப்பம் முரக்கக்காவான சந்தர்ப்பம் மீக்கின்னு சொன்னோம். திரும்ப நாங்க ராவை பத்தி பேசினோம். ரால 3 சந்தர்ப்பம் மீக்கி, முஃபஹமாவான சந்தர்ப்பம் முரக்கக்காவான சந்தர்ப்பம். ரைட். அதுல சுக்கூன் வரக்கூடிய ராக்களுக்கு என்ன நடக்குது, முன்னாள் இருக்கிறதுகள் எல்லாம் கவனிக்குது. ஹரக்கத் ஃபத்ஹா கஸ்ரா வந்தா என்ன நடக்குது, லம்மா வந்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து 2 முறையிலே மோதுறது ஹஃப்ஸ் கிராத்ல முடியும். அப்படியான உதாரணங்கள் 7 குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்லி அதையும் நாங்க பார்த்தோம். கடைசியாக உண்ணாவை பார்த்தோம். உண்ணா வந்து முஃபஹமாவாக எப்ப வருது, முரக்கக்காவாக எப்ப வருதுன்னு சொல்லி பார்த்தோம். இதுல நாங்க அலிஃபுக்கும் உண்ணாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அலிஃப் வந்து முன்னால வந்து ஹர்ஃபுல் இஸ்திஅலா, அதாவது இஸ்திஅலாவான எழுத்துக்கள்ல உண்டு வந்தால் அலிஃப் உண்ணாவாக மாறுது. உண்ணாவை அலிஃப் வந்து வல்லினமாக மாறுது. ஆனா உண்ணாவை பொறுத்தவரையில உண்ணாவுக்கு பின்னால ஹர்ஃபுல் இஸ்திஅலா வந்தால் அது என்ன செய்யுது, உண்ணா வல்லினமாக மாறுது. அப்ப அதே மாதிரி சுக்கூன் வச்சரா அதுக்கு பின்னால வல்லினமான எழுத்து வந்தால் அந்த சுக்கூன் வச்சரா வல்லினமாக மாறுது. இது இந்த ஹர்ஃபுல் இஸ்திஅலாக்களோட அல்லாஹ் என்ற சொல் அல்லது லாமுட சட்டத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ரைட். அப்ப இதுதான் இந்த தஃகீம் தர்கீக் என்ற பாடம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்க தஃகீம் தர்கீக் என்று சொல்லி அந்த பாடத்துல அடுத்ததாக நாங்க பார்க்கிற ஒரு இலகுவான பாடம் தான் அஹ்காமுல் ஹுரூஃபிஸ் சாக்கினா வ தன்வீன் அல்லது அஹ்காமுல் ஹுரூஃப் அஸ்ஸாக்கினான்னு சொல்லலாம். ரைட் ரைட். ஹுரூஃபு சாக்கினான்னு சொன்னா சுக்கூன் வச்ச எழுத்துக்கள் சரியா. அதுல சில எழுத்துக்களுக்கு சட்டங்கள் இருக்குது. மிகவும் பலரால வந்து அறியப்பட்ட சட்டங்கள் தான் அது. ரைட். இப்ப நாங்க 28 29 எழுத்துக்கள் அரபுல இருக்குன்னு சொல்லுவோம்.
அந்த எழுத்துக்கள்ல வந்து சில சுக்கூன் வச்ச எழுத்துக்களால சட்டங்களே உருவாகுது. எல்லா எழுத்துக்களாலையும் உருவாகுறல்ல. அந்த சட்டங்கள் உருவாகக்கூடிய எழுத்துக்கள் ஸ்பெஷலான ஒரு எழுத்து நூன். ஸ்பெஷலான ஒரு எழுத்து தான் நூன். ரெண்டாவது மீம். மீம். அடுத்தது வந்து லாம். லாம். மணல். மணல். ரைட். இவங்க 3 பேர்லயும் சுக்கூன் வந்தால் சில சட்டங்கள் உருவாகுது. சரியா? அந்நூனு சாக்கினா, அல் மீமு சாக்கினா, அல்லாமு சாக்கினா. அந்நூனு சாக்கினா, அல் மீமு சாக்கினா, அல்லாமு சாக்கினா. இவங்க எல்லாரும் ஒரு பாடத்துல வர காரணம் என்ன? சுக்கூன். சுக்கூன் வார நேரத்துல தான் சட்டங்கள் உருவாகுது. ரைட்? அப்ப நாங்க சிஃபாத்துல் ஆரிதான்னு சொல்லி படிக்கக்குள்ள சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க பிரிவுகளுக்கு வரக்குள்ள சொல்லுவோம். முதலாவது நாங்க அந்நூனு சாக்கினா வ தன்வீன்னு தான் பிரிக்க போறோம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். முதலாவது செக்ஷன்ல நூனு சாக்கினா மட்டும்தானே வந்துச்சு, அப்ப எங்கால இந்த தன்வீன் என்ற ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரைட்? நாங்க முதலாவது பெரும் பிரிவை படிக்க போறோம். ரைட். அப்ப இந்த நூனு சாக்கினாவுக்கும் தன்வீனுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. ரெண்டுலயுமே நூன் இருக்கு. ரெண்டுலயும் நூன் இருக்கு. எங்க இந்த தன்வீன்ல இருக்கிற நூனா இல்ல. நாங்க உதாரணத்தோட பார்ப்போம். நாங்க ஓதக்கொள்ள இப்படியான அடையாளங்களை கண்டிப்போம். டபுள் டபுள் போட்டிக்கிற அடையாளம். இதைத்தான் நாங்க அரபுல தன்வீன் என்று பாவிச்சு பழகிக்கிறோம். அது அரபுலே அந்த சொல்ல பாவிச்சதுனால இன்றைக்கு லேசி, இல்லண்டா அது ஒரு கஷ்டமான ஒரு பாடமாக மாறிடும். ரைட்? அப்ப இந்த அரபுல வரக்கூடிய இந்த அலி இந்த டபுள் கோடுகள், டபுள் அடையாளங்களை நாங்க எப்படி ஓதுற தன்வீன? அலீமன், ரஹீமுன், பைத்தின். அப்ப என்ன எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு? மீமுக்கு பின்னால யார கூட்டினோம்? அலி மன். மண் சுக்கூன் வச்ச நூனைத்தான் நாங்க வாயால சொல்லி கொண்டிருக்கிறோம். ரஹீமுன் சுக்கூன் வச்ச நூன். பைத்தின். ஆனா இது எழுதினோமா? எழுதல்ல. இந்த ரெண்டாவது வரக்கூடிய ஹரக்கத், ஒரு ஃபத்ஹாக்கு பின்னால இன்னொரு ஃபத்ஹா, லம்மாக்கு பின்னால இன்னொரு லம்மா. அப்ப ரெண்டாவது வரக்கூடிய ஃபத்ஹா லம்மா எதை காட்டுதுண்டா? சுக்கூன் வச்ச நூனை தங்காட்டுது. எனவே தன்வீன், அதாவது எழுதப்படாத சுக்கூன் வச்ச நூன்கள் தன்வீன் என்று நாங்க அரபுல சொல்றோம். சரியா? எனவே எழுதப்பட்ட சுக்கூன் வச்ச நூன் அடிப்படையானது. எழுதப்படாம டபுள் ஹரக்கத்துல காட்டுற பின்னால் உள்ள ஹரக்கத் வந்து சுக்கூன் வச்ச நூன், அது சில சட்டங்களுக்காக வருது. அது நாங்க சேர்த்தி ஓதக்குள்ள வருது. சரியா? அவைகளை நாங்க தன்வீன் என்ற. எனவே ரெண்டுமே இந்த சட்டங்கள்ல நாங்க எப்பெல்லாம் இந்த தன்வீனை உச்சரிக்கிறோமோ அப்பெல்லாம் நூனு சாக்கினாட சட்டங்கள் தொடர்பு படும். எனவே இது எல்லாருக்கும் முக்கியம் இல்ல. அரபு தெரிஞ்சவங்க கொஞ்சம் தேவைப்பட்டால் உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அதாவது என்னன்னு சொன்னால் வித்தியாசம், ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம், நூனு சாக்கினாக்கும் தன்வீனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அதாவது நூனு லன் யந்துரு இன்சான் கேக்குதா? நூனை காண்றீங்களா? ஓ, அதாவது எல்லா வகையான சொற்கள்லையுமே சுக்கூன் வச்ச நூன் இருக்கும். ஆனா தன்வீன் எல்லாத்திலையும் வராது. அதே மாதிரி தான் சுக்கூன் வச்ச நூன் வந்து கடைசிக்கும் வரும், நடுவுலையும் வரும். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படிக்குமே வராது, ஏன்னா சுக்கூன்ல தொடங்குற இல்லையா அரபு. அதே மாதிரி தன்வீன் வந்து கடைசியில மட்டும்தான் வரும். அலிமன் ஹபீரா, மன் ஹபீரன் கடைசியில மட்டும்தான் வரும். அதே நேரத்துல லன் என்று சொல்றது பின்னால சேர்த்த கொலையும் வரும், லன் என்று நிப்பாட்ட கொலையும் வரும். ஆனா அலீமன் ஹபீர் அந்த தன்வீன் வந்து அலீமன் சேர்த்த கொலை மட்டும் தான் வரும். ஹபீரோ நிப்பாட்ட கொலை வராது. நிப்பாட்ட கொலை வராது, வகுஃப்ல வராது. ரைட்? இப்படி நிறைய வித்தியாசம் இருக்கு. அடுத்தது வந்து இந்த நூன் வந்து எழுதப்பட்டிருக்கும், தன்வீன் எழுதப்பட்டிருக்காது. சரியா? உச்சரிக்கப்பட்ட மட்டும்தான். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. என்றாலும் சுக்கூன் வச்ச நூன் அல்லவா, எனவே இந்த சட்டத்துல வருது. இப்ப நாங்க முதலாவது பெரும் பிரிவான சுக்கூன் வச்ச நூன் தன்வீன் இவங்க ரெண்டு பேருடையும் சரியா சட்டங்கள் 4 இருக்குது. ஒன்று இல்ஹார், ஒன்று இதகாம், இன்னொன்று இஹ்ஃபா, இன்னொன்று இக்லாம். எல்லாம் ஈல தொடங்குது, லேசா இருக்கேனா? இல்ஹார், இதகாம், இஹ்ஃபா, இக்லாம். நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்கள. இந்த பண்புகளை பத்தி நாங்க சொன்னோம் ஒரு முந்தின பாடம் ஒன்றுல. என்ன சொன்னோம் என்றால் சிஃபாத் பாடத்துல சொன்னோம். சிஃபாத்துல் ஆரிதாக்கள் எழுத்துக்களுக்கு எப்பயும் உள்ள பண்புல திடீரென்று வந்துட்டு போற ஒரு பண்பு. அதுல இந்த பண்புகள் 4ஐயும் நீங்க கண்டிருப்பீங்க. காரணம் என்ன?
சுக்கூன் வச்ச நூன்ல சம்பந்தப்படுது. ஆனா எப்பயுமே அந்த நூனுக்குரிய பண்பல்ல இது. சரியா? எனவே இவைகள் சிபாத்துல் ஆரிதாக்கள். சுக்கூன் வச்ச மீம்லயும் இருக்குது, சுக்கூன் வச்ச லாம்லயும் இருக்குது. ஆனா ஒன்றுல 4 இருக்கு, ஒன்றுல 3 இருக்கு, ஒன்றுல 2 இருக்கு. ஆக கூடிய சட்டம் ஈக்கிறது சுக்கூன் வச்ச நூன்ல, அதாவது தன்வீன்லையும் நூன்லையும். அதுலதான் பிரிவுகளும் இருக்குது. ரைட். அப்ப நாங்க முதல்ல இதோட பொருள் என்னன்னு பார்ப்போம். இலுஹாரண்டா என்ன? இலுஹார் என்று சொன்னால் நாங்க அரபுல பயான் என்று சொல்லுவோம். நல்ல வெளிச்சமா தெளிவாக இருக்கு, கிளியரிட்டி, கிளியரா இருக்கிறது இலுஹார். அதாவது தெளிவாக இருக்கும், சொட்டு மறைவு இருக்காது இலுஹார். அப்ப இதகாமண்டா என்ன? இதகாம் என்று சொன்னால் ஒன்றுக்குள்ளுக்கு நாங்க நுழைவிக்கிற, ஒன்றோட வாய்க்குள்ளுக்கு கொண்டு போய் குத்துற மாதிரி, அதாவது மெர்ஜ் பண்ற. சரியா? இதுஹால் தஹலன்னா நுழைந்தான் தானே. அப்ப இதகாம் என்று சொன்னா இன்னொன்றுக்குள்ளுக்கு போய்த்து நுழையிறது, உள்ளுக்கு பூதுறது. அப்ப இக்குலாபண்டா என்ன? இக்குலாபண்டு சொன்னால் அது அப்படி பெரட்டி போட்டுறது, தஹ்வீல் மாறுறது. இக்குலாபண்ணக்குள்ளே அது பெரட்டின மாதிரி தான் இருக்குதுன்னா, ரைட்? அப்போ ஒன்று வந்து வேறொண்டாக பெரட்டி போடுறது, இன்னொன்றுக்குள்ள போய்த்து நுழையல்ல. பாப்போம் என்னண்டு. இஹ்வாண்டா என்ன? இஹ்வான்னு சொன்னா ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறத, மறைஞ்சி கொள்றது, இன்னொன்றுக்குள்ள நுழையல்ல, வெளிய விளங்குற மாதிரியும் இல்ல, அது வேறொரு டிசைனுக்கு புரட்டவும் இல்ல. பட் அவர் அவருடைய பாட்டுல ஒரு மூலையில ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறார். இஹ்வானா மறையிற சித்தர். ரைட்? இப்ப நாங்க முதல்ல இல்ஹார் என்ற நூனு சாக்கினா சட்டம் எதை சொல்லுது தஜ்வீத்ல பார்க்க போறோம். இது வந்து பொருள் தானா, லுகா பொருள். அதுக்கு முன்னால நாங்க இந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து கொண்டா நல்ல நினைக்கிறேன். உண்ணாண்டு ஒரு ஏரியா சம்பந்தப்பட போகுது. நாங்க படிச்சோம் உண்ணாண்டு ஒரு சிஃபாண்டு இருக்கின்னு சொல்லி. இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிற சுக்கூன் வச்ச நூனை, சுக்கூன் வச்ச நூன்ல மீமுடைய ஹைஷூம் என்ற பகுதியில உண்ணா இருக்கிறதாகவும், மீதி பகுதி நாக்குல, நூன் நாக்குட பகுதி லிசான்னு சொன்னோம். எனவே அல் ஜுஸ் உல் லிசானி, ஒரு நூனை நாங்க உச்சரிக்க கொள்ள நாக்கும் சம்பந்தப்படும். அல் ஜுஸ் உல் ஹைஷூமி, மூக்கும் சம்பந்தப்படும் என்று சொல்லி சொன்னோம். மூக்கு சம்பந்தப்படுற ஏரியாவை நாங்க உண்ணாண்டிப்ப பாவிக்கிறோம். சரியா? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் இலுஹார் என்று சொல்லி சட்டத்தை நாங்க பாவிக்க கொள்ள என்ன நடக்கும்னா, நூன் வந்து இருக்கி மௌஜூத்ன்னு சொன்னா அரபுல இருக்கின்னு அர்த்தம். சரியா? மௌஜூத்னா இருக்குது. இந்த அரபு இந்த சொல் தேவையில்லை, கட்டாயம் இல்லை. அப்ப இலுஹாராக நாங்க ஒரு சட்டம் படிக்க போகல என்ன நடக்கும்னா, அது சுக்கூன் வச்ச நூனல்லா நாக்காலையும் நாங்க உச்சரிக்கிற, மூக்காலையும் உச்சரிக்கிற, அதாவது நூனை முழுக்க உச்சரிக்கத்தான் ஒண்ணு. சரியா? இஹ்வாண்டு சொன்னா மறைஞ்சு கொள்றான்னு சொன்ன, இஹ்வாண்டு சொன்னா என்ன செய்யற? மறைஞ்சு கொள்ற. அப்ப இஹ்வா என்ன செய்யற? நாக்கால நூனை உச்சரிக்க முடியாது. நாக்கால நூனை சரியா நாங்க உச்சரிப்போமே, அந்த பகுதி இல்லாம போகுது இஹ்வால. ஆனா உண்ணா வந்து அதை விட பவர்ஃபுல். உண்ணா என்ன செய்யுது? நான் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு இருக்குது. அப்ப இஹ்வால உண்ணா இருக்குது, மூக்கால செய்ய வேண்டிய வேலை நடக்கும், நாக்கால செய்ய வேண்டிய வேலை நடக்காது. ரைட்? அப்ப அடுத்தது இதுகாம் என்று சொல்ல நுழைவிக்கிற, இன்னொன்றுக்குள்ள நுழைவிக்க கொள்ள என்ன நடக்கும் என்று சொன்னால் ரெண்டுமே இல்லா போய்த்திரும். அதாவது அந்த சுக்கூன் வச்ச நூன் நாக்கால உச்சரிக்கப்படவும் மாட்டாது, மூக்கால உச்சரிக்கப்படவும் மாட்டாது. அதாவது நூனுக்கண்டே உரிய 2 பகுதியும் உச்சரிக்கப்பட மாட்டாது. சரி, உன்னால இன்னொரு விஷயம் நாங்க சொன்னா இழுக்கிறேன்னு ஒரு பகுதி பார்ப்போம். இப்ப முதலாவது பிரிவு அல் இத்ஹார். இத்ஹார் என்ன சொல்லும்? தெளிவானது, வெளிப்படையானது, நல்லா கிளியரா விளங்கக்கூடியது. சரியா? அப்ப இது எப்படி நாங்க சட்டத்தை பாக்குற நேரத்துல என்ன நடக்கிற தஜ்வீத் கலையில என்று சொல்லி கேட்டால், நாங்க இல்ஹாருக்குன்னு சில எழுத்துக்களை கொடுத்து வச்சிக்கி, 6 எழுத்துக்களை கொடுத்திக்கி. கொஞ்சம் பாருங்க முதல்ல. எங்கேயாவது இந்த குரூப்பை நீங்க ஒத்துமையா இருக்கிறத கண்டிப்பீங்க நினைக்கிறேன். சரியா? யாரு கைனையும் ஹாவையும் நினைவிரிக்கா? ஐனையும் ஹாவையும் நினைவிரிக்கா? ஐன் ரிப்பீட் பட்டிருக்கேன். ஹம்சா, இது ஹம்சாவையும் ஹாவையும் நினைவிரிக்கா? இது ஹம்சா. அப்ப ஆ சவுண்ட் வரக்கூடிய 3 எழுத்தும், ஹா சவுண்ட் வரக்கூடிய ஹா 3 எழுத்தும் வந்தால் அது எங்கிருந்து பிறக்குது? ஹல்க், தொண்டையில இருந்து பிறக்குதுன்னு சொன்னோம். இவங்க இல்ஹார் என்ற சட்டத்துல ஒத்துமையாக 6 பேருமே இந்த சட்டத்துல வர, வேற யாரையும் எடுக்கிறோம் இல்லை. உள்ளுக்கும் இல்ஹார்ல வரக்கூடிய எழுத்துக்கள், தொடர்பு பற்ற எழுத்துக்கள் எல்லாமே ஹல்க், தொண்டையில வரக்கூடிய எழுத்துக்கள். சரியா? அடுத்தது அதுக்கு நாங்க அதனால் ஒரு பேரு கூட வைக்க போறோம், இல்ஹாருல் ஹல்கி என்று. ஏன்னா இவங்க எல்லாரும் ஹல்க்ல இருந்து வாராக்கள் எல்லாம் இல்ஹார். ரைட்? இந்த பேரை விட மிக முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு போகும். இல்ஹார் என்னப்பா செய்யறேன்னு கேட்பீங்க. சரியா? என்ன செய்யறென்றால்
அந்த சுக்கூன் வச்ச நூன் இருக்குதானே அந்த ஹர்ஃப் நீங்க சொல்றாங்க சுக்கூன் வச்ச நூனை தான் நாங்க இங்க நாடுறோம். சுக்கூன் வச்ச நூனை அப்படியே கிளியரா வெளியே கொண்டு வந்து நல்லா உச்சரிக்கணும். வளமையா தஜ்வீத் தெரியாத ஒருத்தர் எப்படி ஒரு எழுத்து உச்சரிப்பாரு ஒரு நூனை அப்படியே உச்சரிக்கணும். மூக்கால நாக்கால சரியா உச்சரிக்கணும். சரியா? அதுட மஹ்ரஜ்ல இருந்து வெளிப்படணும். அந்த நூனுக்கு எந்த சிஃபா பண்புகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்ப நூனுக்கு உரிய எல்லா சிஃபாத்துகள் பண்புகளையும் கொடுத்து அதுடே மஹ்ரஜில இருந்து பிறப்பிடத்துல இருந்து அந்த எழுத்தை பூரணமாக வெளிப்படுத்தணும். இஹ்ராஜ் வெளிப்படுத்தணும். அப்ப தெளிவாக நூன் கேட்கும். அதுதான் இல்ஹார். இதுதான் பெரும்பாலான அதாவது மிச்சம் பேருக்கு லேசான ஒன்று. ஆனா இது சில நேரம் இதுலயும் மிஸ்டேக் விடுறாங்க. ரைட், நாங்க உதாரணத்துக்கு போயிட்டு பார்ப்போம். இப்ப நாங்க சொன்னோம் ஹம்சா ஹா ஐன் இது மாதிரி 6 தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இல்ஹாரோட சம்பந்தப்படுறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால் சுக்கூன் வச்ச நூனுக்கு பின்னால இவங்க வார நேரத்துல தான் இந்த சட்டமே வருது. ரைட், சுக்கூன் வச்ச நூனுக்கு பின்னால பாருங்க ஹம்சா வந்திருக்குது. ஹல்கை தொண்டையில இருந்து வரக்கூடிய எழுத்து. அப்ப நாங்க இந்த சுக்கூன் வச்ச நூனை வந்து தொண்டைக்கு கொண்டு போற சந்தர்ப்பத்துல ரெண்டையும் ஓதுற நேரத்துல இந்த நூன் தெளிவாக விளங்குறதுக்கு உச்சரிச்சாதான் தொண்டை வரங்காட்டியும் போற மத்த எழுத்தை சரியாக உச்சரிக்க லேசி. ரைட், எப்படி மன் ஆமன மன் நூன் மூக்கு நாக்கு ரெண்டுமே வேலை செய்தா மன் ஆமன. அதே மாதிரி இங்க தன்வீன் வந்து ரின் ரின் நூன் இருக்குது. கஃபாரின் அசீம் ரின் ரின். ராவுக்கு வந்து ரின் கஸ்ராவே வந்து இங்க 2 கஸ்ரா வந்தாலும் கஸ்ரா தானே. அப்ப நாங்க நார்மலா உச்சரிக்கிறோம் மெல்லினமா கஃபாரின் அசீம். திரும்ப ஹாவை பாருங்க. ஹல்கிட ஒரு எழுத்து, இல்ஹார்ட ஒரு எழுத்து, அதுக்கு முன்னால சுக்கூன் வச்ச நூன். அப்ப என்ன செய்யணும்? நூனை தெளிவாக நல்ல கிளியரா விளங்க ஓதணும். எல்லா சிஃபாவையும் கொடுத்து மஹ்ரஜ்ல இருந்து உச்சரிக்கணும். மின் ஹாத் மின் ஹாத். மூக்கும் நாக்கும் சரியா பிராக்டிஸ் பண்ணுதா? மின் ஹாத் கௌமின் ஹாத் கௌமின் ஹாத். அப்படி அன்அம்த அன்அம்த சமீஉன் அலீம் அப்படின்னு ஓதுறோம். இதே மாதிரி தான் ஹா கைன் ஹா எல்லாமே. அப்ப எப்படி ஓதலாம்? ஒன் ஹார் ஒன் அப்படியெல்லாம் இழுக்க கூடா. நூனுக்கு உரிய அளவான அளவு நீட்டினா நூனுக்குன்னு ஒரு அளவு ஒன்று இருக்கே அதுக்கங்கள போக கூடா. ஏன்னா இது வந்து பைனியா எழுத்து. ஒன் அல்ல ஒன் அல்ல ஒன் ஒன் ஹார் அலீமுன் ஹகீம் அப்படின்னு ஓதணும். ரைட், அப்ப இதே மாதிரி சிலவங்க ட்ரை பண்ற ஹா வந்து ஹாச்சத்தம் தொண்டையில இருந்து வர எழுத்துக்கள். அப்ப நூன் கிளியரா விளங்கினா தான் இந்த ஹாவை உச்சரிக்கிறது லேசி. அப்ப எப்படி உச்சரிக்கலாம்? மின் ஹைர். இந்த ராவனா மெல்லினமா ஓதின காரணம் என்ன? முன்னுக்கு சுக்கூன் வச்சையா. மின் ஹைர். ரைட், இப்ப நீங்க அந்த இல்ஹாருடைய உதாரணத்தை ஓதக்குள்ள குர்ஆன்ல சிலவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க லேசான வழிகள் இருக்குது. அதாவது நாங்க எழுத்தெல்லாம் ஞாபகம் வச்சு கொண்டு ஓதுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களுக்கு இலகுவான ஒரு அடையாளம் போட்டிக்குது. என்ன அடையாளம் சொன்னால் இந்த இதுதான் இந்த ரெட் கலர்ல காட்டிக்கிற ஹாட தலைமாறி இருக்குதா ரக்சுல் ஹா. ரைட், ரக்சுல் ஹா. அப்ப இந்த ஹாட தலைமாறி இருக்குதானே அரவாசி பகுதி மாதிரி இதைத்தான் வந்து நாங்க வளமையா காண்ற சுக்கூன் மாதிரி, அதாவது முடிஞ்சில்லாத ஒரு வட்டம். சரியா? இது வந்து சுக்கூன் வச்ச நூனுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் கட்டாயம் இந்த நூனை உச்சரிக்கணும், இல்ஹாராக உச்சரிக்கணும். அதோட அனைத்து சிஃபாகளையும் கொடுத்து ஒரு எழுத்துக்குரிய அத்தனை ஹக்கையும் கொடுத்து மஹ்ரஜ்ல இது வெளிப்படுத்தணும். எனவே இந்த சுக்கூன் வச்ச நூனை கண்டா நீங்க யோசிக்கவே வேணும், இந்த நூனை வெளிப்படுத்தி ஓதுவோம். அது இல்ஹார் தான் காரணம். ரைட், அப்ப எப்படி ஓதுற? மன் ஆமன மன் ஆமன. அப்ப இல்ஹார்ட அடையாளம் சுக்கூன் வச்ச நூன்ல இந்த அரவாசி தலை சுல்ஹான்னு சொல்லுவோம். அதுதான் இல்ஹார்ட அடையாளம். அதே மாதிரி தன்வீன் வந்துட்டு சொன்னா அந்த சுக்கூனை போட்டுடலுமா? ஏலா. தன்வீன்ல கூட ஒரு ஷேப் வித்தியாசம் காட்டுறாங்க தஜ்வீத் குர்ஆன்ல. எப்படின்னு சொன்னால்
லம்மத்தைன் வரக்குள்ள அலி முன் முன் லம்மத்தைன் வரக்குள்ள என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒசக்க பார்த்துட்டு இருக்கிற லம்மாவுக்கு மேல பணிய பார்த்துட்டு இருக்கிற ஒரு லம்மாவை போடுறாங்க, ஒசக்கையும் பணியையும். சரியா? அப்ப இந்த லம்மா வந்தால் நீங்க என்ன செய்யணும், நூன தெளிவா விளங்க. லம்மத்தைன் வந்தால் நூன தெளிவா விளங்க ஓதணும், ஒசக்கையும் பணியும். அதே மாதிரி ஃபத்ஹத்தைன் வந்தால் மேல உண்டு கீழே உண்டு சரியா மேலையும் கீழையும் போட்டிப்பாங்க. அப்படி வந்தால் இல்ஹார் என்ன செய்யணும், நூன தெளிவாக தன்வீன்ல தெளிவாக விளங்க ஓதணும். அது கஸ்ரத்தைன் வந்தாலும் அதே கதை, மேலையும் கீழையும் போட்டிருக்கும். அப்படி வந்தால் என்ன செய்யணும், இல்ஹார் என்றது நல்லா பதிச்சு கொண்டீங்கன்னா எங்க கண்டாலும் நீங்க நூனை வெளிப்படுத்தி ஓதுங்க. லம்மா அதுக்கு மேல புரட்டி போடப்பட்டிருக்கு. ரைட். எனவே நீங்க நான் கேட்கிறேன், இந்த உதாரணம் எதை காட்டுது, இல்ஹார காட்டுது. திரும்பி இங்கொண்டு வந்திருக்கு, இது அத மாதிரி இல்ல, அடுத்தடுத்திருக்குது, இது வேறொரு சட்டத்தை காட்டுது. குழப்பிக்கொள்ளவானம். இது வந்து ஒசக்கையும் பணிக்கையும் லம்மாவும் வருகுது, அல்லது ஒசக்கையும் பணிக்கையும் ஃபத்ஹா வருது, மேலையும் கீழையும் கஸ்ரா வருது என்று சொன்னால் அது இல்ஹார் சட்டம். நூனை வந்து வெளிப்படுத்தி ஓதுறதுக்கான அலாமா அடையாளம் தன்வீன்ல என்றதை விளைவிக்கோங்க. அதாபன் அலிமால பாருங்க, அதாபன் இந்த மேலையும் கீழையும் தான் தன்வீன் வந்திக்கு. அப்ப நிச்சயமாக இந்த நீங்க வரக்கூடிய நூனை நான் வெளிப்படுத்தித்தான் ஓதணும். பின்னுக்கால வாரது ஆண்டது தெரியாதவங்களுக்கும் லேசி. அதாபன் அலீமா, அதாபன் நூனை மறைச்சிடுவான். கஃபாரின் கஸ்ரா ரெண்டு வந்திக்கு மேலையும் கீழையும் நிச்சயமா நூனை வெளிப்படுத்தி ஓதணும். பின்னுக்கால வாரது வந்து தெரியாட்டிலும் கூட, அதாவது ஹல்கிட எழுத்தண்டு. கஃபாரின் அசீம். சோ ரெண்டு விஷயத்தையுமே தஜ்வீத் படிக்கக்கூடியவங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாங்க ரெண்டாவது சட்டத்தை பார்ப்போம். முதலாவது சட்டத்துல 6 எழுத்துக்குன்னு சொன்னோம், அனைத்தும் தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் என்று சொன்னோம். அதுல நூன் வெளிப்படுத்தி ஓதணும்னு சொல்லி சொன்னோம். அடுத்து இதகாம். இந்த இதகாம்ல தான் நிறைய பிரிவுகளும் இருக்குது, இலகுவான ஒன்று. இதகாம்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தா எண்ணி பாருங்க, மீம், நூன், வாவ், யா, லாம், ரா, மொத்தம் 6. அதாவது இல்ஹார்ல 6 எழுத்துக்கள் போலவே இதகாம்லயும் 6 எழுத்துக்கள் தான். மண், வாய், லொரி. சரியா? மீமும் நூனும் வாவும் யாவும் லாமும் ராவும் மண்ணும் வாயும் லொரியும் இருக்குது. ஆனா இவங்க 3 பேரும் 3 வகையான குரூப்ல சேர போறாங்க. நாங்க இந்த இதகாமுக்கு நாங்க இதகாமுல் ஹகீகி என்று சொல்லி அரபிகள் சொல்லுவாங்க. இதகாமுல் ஹகீகி. இந்த ஹகீகி எங்கெல்லாம் காண்றோம் அது சுக்கூன் வச்ச நூனோட தொடர்பு படுதுன்றத நீங்க நினைவு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்ப நாங்க இதகாம் பிரிவுக்குள்ள போறதுக்கு முன்னால விளங்கி கொள்ளணும், இதகாம்ல சில முக்கியமான விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அங்க இதுகார்ல கேள்விப்படாத ஒரு விஷயம் தான் குன்னா. சரியா? நூனை வெளிப்படுத்தி ஓதக்கொள்ள, அதாவது நூனுக்கே உரிய குன்னான்னு சொன்னது மூக்கையும் பயன்படுத்தி ஓதுறது. சரியா? நாங்க இன்னொரு விஷயம் குன்னால இருக்கின்னு சொன்னோம், அதுதான் வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் இழுக்கிறது பயன்படுத்துற குன்னா. அந்த குன்னாவும் அதே மூக்குலின் தான் வெளிப்படும். நாங்க போன பாடத்துல சொன்னோம், அதாவது உன்னா வந்து நூனை உச்சரிக்கிற நேரத்துல நூனுக்கு கட்டாயம் ஹைஷூம் பயன்படுத்தணும். மீன் அதுக்கு உன்னா தேவை. ஆனா நூனை உச்சரிக்காத நேரத்துல உன்னா மாத்திரம் உச்சரிக்கிறேன்னு சொன்னா அது சாத்தியம். உன்னா தனிச்சும் வரும்னு சொன்னா ஆனா நூனுக்கு கஷ்டம். ரைட்? எனவே இந்த உன்னாவை பத்தி தான் நாங்க பேசுறோம். ரைட்? அப்ப இங்க உன்னா தனிச்சு வர நேரத்துல இதகாம்ல சில எழுத்துக்கள் என்ன செய்யும்டா உன்னாவோட ஆடி பாடி வரும். இன்னும் சில எழுத்துக்களுக்கு உண்ணா இல்லாம தான் வரும். எங்களுக்கு இந்த உண்ணா எல்லாம் தேவையில்லை அப்படின்னு வரும் இந்த லொரி மண் வாயில. ரைட்? அதே மாதிரி நாக்கிஸ் காமில் என்ற ஒரு ஏரியா இருக்குது. அதாவது இந்த எழுத்துக்கள்ல சிலது வந்து நல்ல பூரணமான எழுத்துக்களாக என்ன நடக்குதுன்னு நாங்க பார்ப்போம். இதகாம்ல பூரணத்துவமான சில விஷயங்கள் இருக்குது. இதகாம்னா என்ன சொன்னோம், நுழைவிக்கிற பூரணமாகவே டால்பின் பூரணமாகவே புழுங்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு திமிங்கிலம் கொண்டு வந்து. இங்க நாக்கிசன்னு நக்கசன்னு அரபுல குறைஞ்சு போயிடுது. அப்ப கொஞ்சம் தான் தின்ற மீதியை வச்சுட்டு போற சின்ன புள்ள மாதிரி அது வந்து நாக்கிஸ். எனவேதான் இது கொளுத்து, இது வந்து மெலிஞ்சு. சரியா? இப்ப இதுகாம படிக்க போல சிலதுக்கு குண்ணா இருக்கி, சிலதுக்கு குண்ணா இல்ல. சிலது வந்து காமில் முழுமையாகவே புழுங்கிடும், சிலது வந்து நாக்கிஸ் கொஞ்சத்தை தான் புழுங்கும் அப்படின்னு சொல்ற விஷயத்த மனசுல நல்லா பதிச்சுக்கோங்க. இப்ப நாங்க பார்ப்போம் இதகாம்னு சொன்னால் என்ன வந்து நடக்குறன்னு சொல்லி பாக்குறதுல உண்ணா இருக்கின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசிடும். உண்ணா இருக்கின்னா நீங்க மறந்துடவே வானம், இந்த அம்புக்குறிகளை பாருங்க. ஹைஷூ மூக்குல வரக்கூடிய இந்த
அம்புக்குறிகளை பாருங்க. உண்ணாண்டு இப்ப நான் பேசுற இடத்துல மூக்குக்கு பவர் கூட போகுது, நாக்குக்கு பவர் நல்லாவே குறைய போகுது. எனவேதான் நாங்க இல்லன்ற லெவலுக்கு சொன்னோம். சரியா? எனவே இந்த இடத்துல நாங்க ஹுரூஃபு சாக்கினா படிக்கக்குள்ள எங்க எல்லாம் குண்ணா வருதோ அங்க வந்து குண்ணா காமிலா வந்து எங்கிருந்து வரும்டா ஹைஷு மூக்கு பகுதியிலிருந்து கூடிய ஒரு இதொண்டு வரும். சரியா? குண்ணா காமிலா ஒன்று செய்யணும் நாங்க மூக்கு பகுதி. அந்த காத்து வந்து கூட வெளியே வரும். ஆனா வாய் வந்து சுவைத்து கொஞ்சம் தான் வாயில இருந்து சத்தம் வரப்போகுது. இந்த விஷயத்த நாங்க பொதுவாக தெரிஞ்சுக்கொண்டா சரி. ரைட். இப்ப நாங்க இதுகாம்ல பிரிவு என்னான்னு சொன்னால் இதுகாம்ல உண்ணா உள்ள பிரிவுகளும் இதுகாம்ல உண்ணா இல்லாத பிரிவுகளும் ரெண்டு இருக்குது. இதுகாம் பிகுண்ணா, இதுகாம் பிலா குண்ணா அல்லது பிகைரி குண்ணா. கைரி என்றா இல்லாதது, கைரில் மக்லூபி கோபப்பட அல்லாஹு தாலாட கோபம் இறங்காதவர்கள் கைர் என்றா அல்லாத என்று சொல்ல வருது. அப்ப அல் இதுகாம் பிகுண்ணாண்டா வித் உண்ணா. சரியா? அல் இதுகாம் பிகைரி உண்ணானா வித்தவுட் உண்ணான்னு சொல்லி விளங்கி எடுத்துக் கொள்ளலாம். இப்ப நாங்க பார்ப்போம் உண்ணாவோட வார எழுத்துக்கள் கூடையா உண்ணா இல்லாம வார எழுத்துக்கள் கூடையான்னு பார்த்தா ஆக கீழே போங்க. உண்ணாவோட வார எழுத்துக்கள் 4 இருக்குது. சரியா? ஆனா உண்ணா இல்லாம வார எழுத்துக்கள் 2 இருக்குது. சரியா? இந்த உண்ணாவோட வார எழுத்துக்கள் மண்ணும் வாயும், வாயில மண். சரியா? அப்ப வாயில மண், வாய் மண். இந்த வாவும் யாவும் மீமும் நோனும் இதுதான் உண்ணாவோட தான் நீங்க உச்சரிக்கணும்ன்றத மறக்கவே வேணும். ஆனா இந்த லொரி அப்படி இல்லை. லொரி ஒரு பாரமான ஒரு சாமனும் தான். அதை என்ன செய்து எனக்கு உண்ணா வானம்னு சொல்லுது. சரியா? ரைட். அப்ப நாங்க இந்த உண்ணாவோட வரக்கூடிய மீமும் நூனும் வாவும் யாவும் இருக்குதானே, அதுல என்ன செய்தண்டா கொஞ்சம் புழுங்கக்கூடியதும் மிக்கி நல்லா புழுங்கக்கூடியதும் இருக்குது. ரைட். நாங்க வாயில சோத்த போட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் தின்னுவோம் இல்லையா? எனவே வாவும் யாவும் வந்து நாக்கிஸ், நாக்கிஸ் பெகுண்ணா. ரைட். அதாவது கொஞ்சம் தான் நூனு சாக்கினாவ தின்ன போகுது, புழுங்க போகுது. நாக்கிஸ் குறைவாக. எனவே வாய் வந்து நாக்கிஸ். அடுத்தது மீமும் நூனும் மண். மண்ணுல மனுஷனை போட்டா முழுமையாகவே மண் திண்டு போட்டுடும் மனுஷனை. எனவே அது காமில், அது காமில். காமில்னா பூரணத்துவமானது. அப்ப நூனை என்ன செய்யும்? பூரணமாக திண்டிடும் மண். மீமும் நூனும் சுகூன் செஞ்ச நூனை பூரணமாகவே நுழைவிச்சிடும். எனவே இந்த இதுகாம்ட பிரிவுகளை சரியாக விளங்கி கொண்ட ஒருத்தர் பயப்படவே தேவையில்லை. அடுத்தது இங்க பாருங்க, இந்த குறைவாக தின்றது, முழுமையாக தின்றது அல்லது நுழைவிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க கொள்ள இந்த லாமும் ராவும் இருக்குது உண்ணா இல்லாத ஏரியா. சரியா? இந்த உண்ணா இல்லாத இந்த லாமும் ராவும் வந்து முழுமையாக தின்னக்கூடிய ஏரியா. அதாவது லொரி, லொரிக்கு நிறைய சாமன் தேவை, அப்பதான் நிறையும். எனவே லொரி வந்து லாமும் ராவும் வந்து காமில், அதாவது நூனை வந்து முழுமையாகவே உள்ளுக்கு நுழைவிச்சிடும், இமேஜ் மெர்ஜ் பண்ணிடும். சரியா? ஆனா வித்தவுட் குண்ணா அதுக்கு குண்ணா வராது. ரைட். ஆனா உண்ணா வரக்கூடிய நாளிலையும் காமிலன்னும் இருக்குது, நாக்கிசனும் இருக்குது. நல்லா நினைவச்சுக்கோங்க. உண்ணா வாரது மண் வை. அடுத்தது உண்ணால காமில், உண்ணாவும் வந்து காமில் நல்லாவே தின்னக்கூடியது மண் என்றதை நல்லா நினைவச்சுக்கோங்க. எனவே நாக்கிசன் சொல்லி வாரத்துல 2 தான் வர, வாவும் யாவும். காமில் பூரணமாகவே எழுத்து தின்னக்கூடியதுல 4 எழுத்து வருகுது, உண்ணாவோட வரக்கூடியதுல 4 எழுத்து வருகுது என்றத தெளிவாக விளங்கிக்கோங்க. இப்ப நாங்க கடைசியாக இந்த செக்ஷனை பார்த்துட்டு இருக்கிறோம். நூனு சாக்கினா தன்வீன்ல அந்த இடத்துல நாங்க உதாரணங்களோட பார்க்க போறோம். சரி. இந்த சுகூன் வச்ச நூனுக்கு பின்னால நாங்க நேரத்தோட பார்த்தது ஹல்க், தொண்டையில இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஹம்சா, ஐன், கைன். இப்ப பார்க்க போறது வாவ், யா, மீம், நூன், லாம், ரா. யர்மலூன்னு சேர்த்தி சொல்லுவாங்க. யர்மலூன, இந்த யர்மலூன 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வந்தால் எப்படி ஓதுற? ரைட். அப்ப சுகூன் வச்ச நூனுக்கு பின்னால இங்க யா வந்திக்குது, அதாவது இதுகாமுடைய எழுத்து. இதுகாம் என்று சொன்னால் நுழைவிக்கிறது. சுகூன் வச்ச நூனை பின்னால் உள்ள எழுத்துக்குள்ள நுழைவிக்கிறது. சரியா? அப்ப நாங்க யாவை பத்தி பேசக்கூட சொன்னோம். இந்த யா வந்து முழுமையாக சுகூன் வச்ச நூனை வந்து அதாவது நுழைவிக்காது, அறவாசி தான் நுழைவிக்கும் என்று சொன்னோம். அப்ப இது எப்படி வரும் என்றால் நூண்ட நாங்க லிசான் பகுதியை குறைச்சி நாக்கால வந்து இன் இன் என்று சொல்றத குறைச்சி கொஞ்சம் டச் பண்ணி அங்க
அதாவது நாங்க உன்னாட பகுதியை சரியா பாவிச்சா சரி. எப்படி ஃபமையஅமல் ஃபமையஅமல். இப்ப நாங்க நீட்டுறோமே ஃபமை, அதுதான் நீங்க என்ன குன்னா. இந்த இடத்துல உன்னாண்டு சொல்றது மூக்க பாவிச்சு நீட்டுறதுக்கு தான் சொல்றோம். சரியா? அப்ப ஃபமை என்றதுக்குள்ள நாங்க ஃபமன் என்று சொல்லி ஓதினோமா? இல்ல. அப்ப எந்த பகுதி இல்லாம போன? ஹைஷூண்ட பகுதியா லிசாண்ட பகுதியா? லிசாண்ட பகுதியில தான் குறைவு ஏற்படுத்தி லேசா பாவிச்சோம் ஃபமை என்று. ரைட். அடுத்தது நாங்க சொன்னோம் இதுதான் நாகிஸ் அண்டு யாவும் வாவும். அது எப்படி கண்டுபிடிக்கிற? ஃபமை ஃபமை அப்படின்னு ஓதினா தான் அந்த யா வந்து பூரணமாக இய்ய என்று வருது. அப்படி கேட்காம ஃபமை அண்டு லேசா தான் இந்த யா கேக்குது. சுக்கூன் வச்ச யா. விளங்கிச்சா? அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்குது? இதுகாம் நாகிஸாக மாறுது. சரியா? மியூ அலி வாவும் நாங்க சொன்னோம் வாவும் யாவும் இதுகாம் நாகிஸ் குன்னா இருக்கி. அப்ப நாங்க நூன் என்ன செய்யற? மியூ அலி என்று ஓதுற. மியூ அலி மிவ்வலி மிவ்வலி அப்படி ஓதுற இல்ல. காரணம் அது காமில் இல்ல. காரணம் இந்த நூனை முழுமையாக முழுங்கவுமே எல்லாம் மிவ் என்று சொல்லி வாவு பூரணமாக விளங்குறல்ல. ரைட். எனவே தான் மிவ்வலி என்னோதாம மிவ்வலி ஃபமை என்றோதாம ஃபமை அமல் என்று லேசாக ஓத காரணம். சரியா? அப்ப நாங்க என்ன வச்சுக்கொள்ளணும், இந்த இடத்துல வாவும் யாவும் வந்து உண்ணா இருக்குதா? ஓ, இந்த நூனை உண்ணா செய்யற, நாக்கால உச்சரிக்கிறத குறைக்கிற. இதே மாதிரி தன்மையில பாருங்க, ஹைரையராவும் அல்ல. உண்ணா வேணும். உண்ணா இல்லாம செய்ய கஷ்டம். ஹைரையரானக்குள்ள கஷ்டம். உண்ணா இருந்தா தான் லேசி. ஹைரையரா ரிலாக்ஸ் ஆக போகலாம். ஷைஇன் வகீல் ஷைஇவ் வல்ல ஷைஇன் வகீல் என்று வரும். அடுத்து நாங்க சொன்னோம் மீமும் நூனும் குன்னாவும் இருக்குது, மண் குன்னாவும் இருக்குது, காமிலும் தான். அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மின் வந்திக்கு சுக்கூன் வச்ச நூன், அதுக்கு பின்னால மீம் வந்திருக்குது. அதாவது இதுகாமுடைய எழுத்தொண்டு வந்திருக்குது. இப்ப இந்த மீம் வந்த உடனே நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த நூனை தூக்கி அப்படியே மீமுக்கு கொடுத்து இந்த மீம் வந்து பின்னால வர மீம் இந்த நூன் அப்படி முழுமையாகவே விளங்குது. முழுமையாக விளங்குறன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நூண்ட சிஃபாவும் இல்லாமகி நூண்ட மஹ்ரஜும் இல்லாமகிற, முழுமையாகவே இல்லாமகிற. சரியா? ரைட். அப்ப நாங்க மின் அப்ப அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். நூனுக்கு இடமே இல்லை, இந்த நூனை உச்சரிக்கவே வேணும். ரைட். என்ன காமில் பின் காமில்னு சொன்னா முன்னுக்கிக்கிற நூன் அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டுடும். பின்னுக்கிக்கிற எழுத்து டபுள் ஆக்குறோம். இம்மா இம்மா. அதனாலதான் ஷத்தாவை நாங்க காண்றோம். ரைட். மிம்மால். அப்ப சிலவங்க நூனையும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் உச்சரிச்சு கொள்ள பாக்குற. அப்படி பில நூனே தேவை இல்ல. எதுல? மீம்ல நூன்ல ஒன்றுலயும் நூன் தேவைப்படாது. எப்படின்னு பாப்போம். மிம்மால் மீம் மட்டும் தான் வந்துச்சு டபுள் ஆகி. சரியா? ஆனா இங்க அப்படி இல்ல. மியூ மிவ்வல மியூ கொஞ்சம் தான் வாவு விளங்குது. சுக்கூன் வச்ச வாவ், அதுக்கு பிறகு இந்த வா. ரைட். அப்ப மிம்மால் என்று சொல்றோம். இங்க பாருங்க, ஹைரும் ஹைருன் மிம்மல்ல ஹைரும் மின் ஹைரும் மின் அப்படிதான் ஓதுறோம். திரும்பி இங்க நூனுக்கு வரும். சிலவங்க நினைக்கிற நூன் தானே இது, நூன் இல்லாம இல்லைன்னு. அப்படி அல்ல. நீங்க நூனை இல்லாம இதுகாம் செய்யாம ஓதினா எப்படி ஓதுற தெரியுமா? வலன் நுஷ்ரிக வலன் நுஷ்ரிக. இடையில இடமுட்டு ஓதணும். அப்பதான் இந்த நூன் வேற இந்த நூன் வேறன்னு விளங்கும். அப்படி ஓதுற இல்ல, அது கஷ்டம் தான். அப்படி இடமுட வேண்டி தேவையில்லை. லேசாக ரெண்டையும் சேர்த்தி ஓதக்குள்ள என்ன நடக்குறேன்னா ஒரு சொல் மாதிரி ஓதுறோம். ஒரு சொல் மாதிரி அப்படி ஓதக்குள்ளதான் வலன்னுஷ்ரிகன்னு நாங்க சேர்த்தி ஓதிக்கொண்டிருக்க காரணம். சரியா? ரைட். அடுத்து ஷைஇன் நுகுர் ஷைஇன் நுகுர் அப்படி ஓதுற இல்ல. ஷைஇன் நுகுர் அப்படின்னு தான் நாங்க வந்து ஓதுறது. எனவே நாங்க இதகாம்ல ஒரு ஏரியாவோட நிப்பாட்டி கொள்வோம் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்தை தொடர்ந்தும் அடுத்த பாடத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.